ஓகேதானா? ஜெவின் ஜெய்பிங். இப்போ என்னன்னாக்கா ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு இயக்கம் இருக்குன்னாக்கா அந்த இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு தான் வந்து அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தும். அப்போ அதுக்கு வந்து ஒரு குழு வேணும். அதுதான் வந்து ஒரு கமிட்டின்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறோம். முதல்ல என்னென்னா ஒரு இயக்கத்தை வந்து வளர்த்து எடுக்கணும். அதை வந்து மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்கணும், பரவலாக இருக்கணும். அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை வந்து பரவலாக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆர்கனைசிங் அப்படின்னு இருக்கணும். அப்போ டீம் ஆர்கனைசிங் அப்படின்னா முதல்ல ஒரு இயக்கத்தை வளர்க்குறதுக்கு ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த குழுவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி செயல்படணும் அப்படின்னாக்கா ஒத்த கருத்து உடையவர்களாக ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒன்றுபட்டு எல்லாரும் ஒன்று சேரணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து ஒரு சமூக தொண்டு நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வந்து ஒரு ஊரில் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். இதுதான் முதல்ல டீம் ஆர்கனைசிங் சொல்றது. இப்போ நான் மட்டுமே தனித்து இருந்தாக அது ஒரு கட்டமைப்பாக கருத முடியாது. அப்போ ஒரு குழுவாக இயங்கக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு குழுவை முதல்ல உருவாக்கணும். அதுதான் டீம் ஆர்கனைசிங் சொல்றோம். அடுத்தது டீம் ஒர்க்கு. ஒரு குழுவில் இப்போ 5 பேரோ இல்லை 10 பேரோ இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் சேர்ந்து தொடர்ந்து இயங்கணும். அப்போ 10 பேர் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு இயங்கணும். அதுதான் டீம் ஒர்க்குன்னு சொல்றது. அடுத்தது டீம் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். டீம் லீடர்ஷிப்னாக்க இந்த குழுவுக்கு அவர் தானே தலைமை தாங்கிறாரு, அவர் தானே தலைவர் சொல்றாரு, அவர்னால அவரே பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது இல்லாம குழு பண்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து சேர்ந்து இயங்கணும் கூட ஒரு குழு நலன் பண்பு சார்ந்து இருக்கணும். அதுதான் வந்து நம்ம சொல்றது டீம் லீடர்ஷிப்னு சொல்றது. இந்த குழு வெற்றி பெறணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு இருக்கணுமே தவிர அவரு தலைமை ஏற்றிருக்காரு, அவரு தான் தலைவராக இருக்கிறாரு, அதனால அவரு பார்த்துக்குவாரு அப்படின்ற அலட்சியம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இந்த குழு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு டீம் வந்து வெற்றி அடையணும்னாக்கா அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து அந்த குழு நலன் சார்ந்த பண்பு இருக்கணும். அதுதான் வந்து டீம் லீடர்ஷிப்னு சொல்றோம். இப்போ அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னா குவாலிஃபிகேஷன், அதாவது அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா கல்வி தகுதி அப்படின்னு நம்ம ஒன்று இருக்கோம். அது அடிப்படை பேஸ் தான். அந்த கல்வி தகுதியில வந்து ஒருத்தவர் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், அல்லது ஒருத்தவர் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், அல்லது ஒருத்தவர் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவர் வந்து பிகாம் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, படிச்சிருக்கலாம். இல்லை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ பிஹெச்டி படிச்சிருக்கலாம். இப்படி இந்த குவாலிஃபைடு இருக்கு இல்லையா, இந்த கல்வி தகுதி அடிப்படையில் ஒரு குழுவை நாம வந்து உற்பத்தி பண்றது இல்லை. எப்படின்னா இது வந்து தனி மனிதனுடைய கல்வி ஆற்றல்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் தான் இது. ஆனா இந்த டீம் ஒர்க்குக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த டீம் ஒர்க்குக்கு எது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னாக்க முதல்ல பேசா ஒருத்தருக்கு தெரிய வேண்டியது என்னன்னா எழுத படிக்க தெரியணுங்கிறது அடிப்படை. அதாவது ஒரு என்ன ஒரு பெட்டிஷன் எழுத தெரியணும், ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை நீங்க அந்த டீம் எடுக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பெட்டிஷன் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அந்த அளவுக்கு எழுதுறதுக்கும் அதே நேரத்தில் அதை படிக்கிறதுக்கூடிய வந்து அளவுக்கு அவங்களுக்கு கல்வி தகுதி இருந்தாலே போதுமானது. ஆனா அவங்கள்ட்ட எதெல்லாம் வேற குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய வேற என்னென்ன கூடுதலாக பண்பு நலன்கள் தகுதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஒரு இயக்கம் வந்து வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு முதல்ல ஐடியாலஜி வேணும். ஐடியாலஜிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தத்துவம்.
அதாவது எப்படின்னா ஒரு இயக்கத்துக்கு உருவாக்குறது என்ன காரணத்துக்காக உருவாக்குறோமோ அதுக்கு அந்த காரணத்தை நோக்காக ஒரு கொள்கையை வந்து வடிவமைச்சிருக்கோம். அந்த கொள்கை வந்து ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஐடியாலஜின்னு சொல்றோம். அப்ப ஒரு தத்துவத்தின் பெயரால ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும். அதுக்கு பேர் வந்து ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜியை வந்து முதல்ல இந்த குழுன்னு சொல்றோம் இல்லையா, டீம் ஆர்கனைஸ் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நபர்கிட்டையும் இந்த ஐடியாலஜின் பேஸ்ல வந்து அவங்க ஒன்று சேரணும். எப்படின்னா இந்த இப்போ ஒரு இயக்கம் இருக்குன்னா அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்குது அப்படி இல்லையா. அந்த கொள்கை கோட்பாடு அந்த கட்சியினுடைய அந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில அவங்கள வந்து ஒன்றிணைக்கணும். அதுதான் டீம் ஆர்கனைசேஷன் சொல்றது. இதை எல்லாம் தெரியாம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா வந்து 4 பேர் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணோம்னா அது வந்து இயக்கத்தன்மையில தொய்வடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது தொடர்ந்து இயங்காது. அப்போ அந்த ஒரு டீம் ஆர்கனைசிங் எப்படி உருவாக்கணும் அப்படின்னாக்க இந்த ஐடியாலஜி பேஸ்ல தான் உருவாக்கணும். கொள்கை கோட்பாடு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடியாலஜி வந்து ஒருங்கிணைஞ்சது தான் ஐடியாலஜின்ட்டு. அந்த ஐடியாலஜி பேஸ்ல இந்த ஒரு டீம் வந்து ஆர்கனைசிங் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல உள்ளவங்கள்ட்ட என்ன மனப்பான்மை வேணும்னா கான்ட்ரிபியூஷன் மனப்பான்மை. கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது எப்படின்னா அர்ப்பணிக்கிறது, தங்களை வந்து அந்த இயக்கத்துல தன்னை அர்ப்பணிக்கிறது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பங்களிப்புன்னு சொல்றோம். கான்ட்ரிபியூஷன்னா பங்களிப்பு, அதாவது நேரத்தை வந்து பங்களிப்பு அளிக்கிறது, தன்னுடைய பொருளாதாரத்தை பங்களிப்பாக கொடுக்கிறது, தன்னுடைய அறிவாற்றலை பங்களிப்பாக கொடுக்கிறது. இவ்வாறாக தன்னால் இயன்றதை எதெல்லாம் அந்த இயக்கத்துக்கு அவங்களால வழங்க முடியுமோ அதெல்லாம் பங்களிப்பாக நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அது வந்து கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். இந்த மனப்பான்மை வந்து இந்த ஆர்கனைசிங் டீமுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களிப்பு வந்து நம்மளுடைய பங்களிப்பு அது அந்த செயல்பாடுகளில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கணும். இதுக்கு தான் கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். அடுத்தது வந்து டிசிப்ளின் சொல்றோம். இந்த டிசிப்ளின்ங்கிறது வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது. ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு இயக்கம் நடத்துறோம் அப்படின்னாக்கா அதுல உள்ள 10 நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் என்பது மிக முக்கிய ஒரு வந்து கருத்தாக எடுத்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் சேர்ந்து மக்கள் பணியில ஈடுபடுறாங்க, மக்கள் பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்காக போராடுறாங்கன்னு வச்சுங்க. அதே நேரத்தில் அந்த மக்கள் பணியில ஈடுபடக்கூடியவர் அது தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு இல்லீகல் தொழில் செய்யக்கூடியவராக இருந்துட்டாருனாக்கா அது வந்து அந்த இயக்கத்துக்கு கெட்ட பேர் கொடுத்துரும். அதே நேரத்தில் அந்த மக்கள் மத்தியில் வந்து அவர் இல்லீகல் தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வை இருக்கிறதுனால மக்கள் வந்து அவரை மட்டும் இல்லை அந்த இயக்கத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குவாங்க, பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரு அந்த இயக்கத்துல வந்து தன்னுடைய முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை அது பொருளாதார ரீதியா நேரத்தெல்லாம் செலவிட்டு அவர் வந்து இயக்கத்துக்காக இயங்குறவரா இருந்துட்டு அதே நேரத்துல போதை வஸ்துக்கு அடிமையானவரா இருந்தாருன்னா பப்ளிக்ல போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்தக்கூடியவரா இருந்துட்டாருனாலும் அது வந்து அந்த இயக்கத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த மாரி வந்து மக்கள் விரோத செயலிலையோ இல்ல மக்கள் அச்சப்படக்கூடிய வகையிலையோ எந்த வகையிலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு தவறான செயலிலோ ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டிசிப்ளின் சொல்லி பார்க்கிறோம். ஒழுக்கம்னு சொல்றது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு கட்சியினுடைய வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து கட்சிக்கு வரையறுக்கப்பட்ட கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு அவங்க நடக்கணும், அதை மீறவும் கூடாது. அதே நேரத்தில் மக்கள் மீது அச்சப்பட்டு நடக்கணும், மக்கள் நம்மளை வந்து தவறா பாத்திரக்கூடாதுங்கிற அச்சம் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அதுதான் ஒழுக்கம் சொல்றோம். இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னாக்க பாத்தீங்கன்னாக்கா நேர்மையா இருக்கணும். இன்டெகிரிட்டி அப்படின்னாக்க நேர்மையா இருக்கிறது. அவரு அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த குழுவில் உள்ள 10 பேர்கிட்டையும் நேர்மையா இருக்கணும். அதாவது அவர் சொல்ற சொல்லு அந்த 10 பேருமே நம்பணும். அவர் சொல்ற சொல்லுல பொய் இருக்காது, அவர் உண்மையை தான் சொல்லுவாரு அப்படிங்கிறத அவங்க நம்பகத்தன்மையை உருவாக்குற அளவுக்கு தான் நம்ம அந்த இடத்துல நேர்மையா இருக்கணும் ஒண்ணு. அதே நேரத்துல குழுவுடைய செயல்பாடுகளுக்கு உண்மையாக நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்டெகிரிட்டின்னு சொல்றோம். இந்த நேர்மைங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம குழுவில் ஒரு விஷயத்தை திட்டமிட்டுட்டு அந்த ரகசியங்களை இன்னொரு நபர்கிட்டையோ இல்லை இன்னொரு குழுக்கிட்டையோ நாம அதை போய் அங்கே வந்து
ஒப்பிக்கிற அல்லது சொல்ற மனப்பான்மை இருந்துச்சுன்னா இந்த குழு செயல்பாடுகளுக்கு அவங்க எதிரானவர்களா இருந்ததுன்னா இந்த குழுவுடைய செயல்பாடுகள் முற்றிலுமா முடக்கப்பட்டுவிடும். அப்ப அவர் வந்து என்னன்னாக்கா இந்த ஆர்கனைசிங் குழுவுல வந்து நேர்மையானவராக இருக்கணும். இங்க யாருக்கும் வந்து அவர் இடையூறாகவோ துரோகம் செய்யக்கூடிய வகையில அவர் செயல்படக்கூடாது. அதை தான் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அவர் வந்து தவறுதலான கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதை விரிவா பார்க்கணும்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொல்றதுக்கு விளக்கங்களை சொல்வதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த குழுக்குள்ளேயே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட தவறான புரிதல் இருக்கிற மாதிரி திருச்சி கதை சொல்றதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நேர்மையற்ற செயல் தான். உங்களை வந்து அவர் நீங்க இல்லாத போது அதுமே சொன்னாரு, அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கருத்தை மாத்தி சொல்லி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பகை உணர்வை தூண்டுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அது பொய்யான வதந்தியா இருந்துச்சுன்னா அது நேர்மையற்ற செயல் தானே. அதான் சொல்றேன், இன்டாகிரிட்டி நேர்மையா இருக்கணும். இந்த 10 பேருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அந்த குழுவில் உள்ள அத்தனை பேருக்கும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாயல்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது நம்பிக்கை. அப்படி எல்லாருமே நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பிக்கை எங்க இருக்குன்னா இந்த 10 பேருக்கும் அந்த 10 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கைக்கு உரிய நபர்களா இருக்கணும். அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது, அவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் ஒருத்தவங்க ஒரு நபர் மேல அவர் செயலை நம்பி ஒப்படைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் செய்வாரான எனக்கு சந்தேகமா இருக்குது, அவரை நம்பி செய்ய முடியாது அப்படிங்கிற கருதுகோள் உள்ள வந்துச்சுன்னா அந்த குழு வந்து ஸ்ட்ராங்கா இயங்காது. அப்ப என்னன்னா அந்த 10 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 10 நபர்களும் ஒருவரை ஒருவர் நான் வந்து நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும், நம்பக்கூடிய தன்மை உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. யாரு பேசுனாலும் ரகசியம் இங்க இருக்கக்கூடாது. இந்த 10 பேருக்குள்ள தனிப்பட்ட ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்க. எப்போதுமே வெளிப்படைத்தன்மையா இருக்கும். இந்த இதுல 10 பேர்ல ஒருத்தர்கிட்ட என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த இயக்கத்தை சார்ந்து இயக்க நன்மைக்காக என்ன விஷயம் தெரியுமோ அது 10 பேருக்குமே தெரியப்படுத்தணும். 10 பேருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு இவர் வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். அதுல வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அது யாரோ 2 பேர்கிட்ட மறைச்சியோ இல்ல 4 பேர்கிட்ட மறைச்சியோ அவர் வந்து அந்த விஷயத்தை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே அங்க குரூப் பார்ட்டிஸ் ஒன்று உருவாகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அந்த குழு வந்து ஒற்றுமையை இழக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வெளிப்படைத்தன்மை எப்போ மறுக்கப்படுதோ அங்க குரூப் பார்ட்டிஸ் உருவாகலாம். அங்க அந்த குழு சிதைக்கிறதுக்கான அடித்தளமா இது அமைஞ்சிடும். அப்ப இங்க வெளிப்படைத்தன்மைங்கிறது மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்தது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இப்ப 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 10 பேரும் ஒருத்தர்கிட்ட அணுகிற போது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா அணுகணும் அப்படின்னு சொல்றோம். அதிகாரம் பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அவன் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு 10 பேருமே அந்த மூமெண்ட்ல இருந்தாங்கன்னா ஈகோ உள்ள வந்துடும். அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க ஒருத்தரை பேசி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அவர் சொல்ற கருத்தையும் நாம கேட்கணும் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். நம்மள்ட்ட வந்து சாந்த குணம்னு சொல்லணும். இப்போ ஒருத்தர் தவறு இழைச்சிட்டாரு, உடனே அவரை வந்து நான் தாக்க போறேன் அடிக்க போறேன் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னுங்கிற அந்த மோட்டிவ் எமோஷனல்ல வந்து நம்ம ஒரு செயலில் ஈடுபடாம முதல்ல அவர் தவறு இழைச்சதை அவருக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கணும். அதே நேரத்துல அது தவறுங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு அப்படின்னா அவர் திருந்திடுவாரு. அப்போ அவர் தவறு இழைச்சது வந்து அவரை அறியாமல் செய்த தவறா இருக்குன்னா அதை அவருக்கு சுட்டி காட்டி அதை விளக்கம் சொல்ல அதை விட்டுட்டு உடனே அவர் மேல கோவப்பட்டு நம்ம ஆத்திரத்துல அவரை வந்து தரைபூர்வமாக பேசினாலோ இல்ல அவரை தாக்க முயற்சி பண்ணாலோ அந்த குழு வந்து சிதைஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அப்படின்னு சொல்லணும்னா சாந்த குணத்தோட தான் ஹேண்டில் பண்ணணும். முதல்ல அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணணும். விசாரிச்சுட்டு அந்த தவறை அவருக்கு சுட்டி காட்டணும். சுட்டி காட்ட அவர் திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதன் பிறகு நீங்க தொடர்ந்து இயங்குன்னு அவரை தட்டி கொடுக்கணும். அந்த குணம் இருக்கணும். அந்த 10 பேருக்கிட்டையுமே அந்த குணம் இருந்ததுன்னா இந்த டீம் வந்து உடையாது. இந்த டீம் வந்து எக்காரணத்துக்குள்ளேயும் உடையாம தொடர்ந்து இந்த டீம் வந்து ஒற்றுமையா இயங்கும். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம். இந்த 10 பேருக்கும் ஒருத்தர் அன்றாடம் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல தினசரியோ அவங்க தொடர்ந்து இந்த இயக்கம் சார்ந்த உரையாடல்கள் நடத்தணும். இப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையான ஒரு செய்தி கிடைச்சுன்னா அந்த செய்தியை இந்த 10 பேருக்கிட்டையுமே அவர் வந்து தெரியப்படுத்தணும். அப்ப இந்த செய்தி என்ன அதோட தன்மை என்ன அதோடைய வந்து வீரியம் என்ன இது அத்தனையுமே 10 பேருக்கு தெரியப்படுத்தணும். அதே நேரத்துல ஒரு செயலை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு இது தோணுது
அதனால நான் இது செய்யலான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த 10 பேர்கிட்டையும் அவரு தெரியப்படுத்துறாரு. ஃபோன் பண்ணி சொல்றது, இல்லை நிறைய அழைச்சி சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு செய்யணும். அதே நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன்ல இன்னொரு பார்ட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இவங்க 10 பேர் குழு, இந்த 10 பேர்கிட்ட நான் ஒருத்தவட்ட தகவல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு வேலை ஆகாது. இந்த கம்யூனிகேஷன் என்ன, இந்த இயக்கத்தை பத்தி நீங்க வெளியில கொண்டு போய் சொல்லணும். அதாவது இயக்கத்தை பத்தி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தெருவுலையும் கொண்டு போய் இந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த இயக்கத்தினுடைய நன்மை தீன்மைகள் என்ன இருக்குது, இந்த இயக்கத்தால அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ மக்கள் தொடர்பு அதிகரிக்கணும். அந்த அதிகரிக்கிற வேலையை நம்ம செய்யாடி போனாக்க இங்க இந்த இயக்கம் வளர்ச்சி அடையாது. அப்ப இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது எப்படின்னாக்கா, ஒருவரை விட்டு ஒருவர் மேலும் மேலும் கம்யூனிகேஷனோட அதாவது தொடர்புகள், மக்கள் தொடர்புங்கிறது விரிவடைந்து கொண்டே போயிட்டே இருக்கணும். அதே நேரத்துல பொறுப்பாளர்கள ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புலையும் இருக்கணும். இப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம். அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துருது இயக்கத்துக்குள்ள, அந்த பிரச்சனையை உடனே பேசி முடிச்சு அதை சரி பண்ணிடணும். இல்லைன்னா அந்த டீம் என்ன அதிருப்தி அடைய ஆரம்பிச்சிச்சு, அந்த டீம் கலைஞ்சிரும். அப்ப அந்த டீமுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யாரோ ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க முரண்பட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு கருத்தியல் முரண்பாடு ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அதை உடனே கூப்பிட்டு வச்சு பேசி அந்த கருத்தியல் முரண்பாடுகளை கலைஞ்சி எடுத்துட்டோம்னாக்க இந்த டீம் கலையாது. இந்த டீம் ஒற்றுமையாக இயங்கும். ஆனா அதே மாதிரி ஒரு முரண்பாடுகள் வரும்போது, ஒரு சிக்கல் வரும்போது அதை சால்வ் பண்ணாம விட்டுட்டோம்னாக்க இந்த டீம் விரிசல் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது ஒண்ணு. அதே நேரத்துல இந்த இயக்கத்தை நாடி ஒரு மக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிரச்சனைய நாம உடனே தீர்த்து வைக்கிற வேலைக்கு அந்த இயக்கம் உள்ள அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் இயங்கணும். அப்ப ப்ராப்ளம் சால்விங்கிறது டீமுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு இருந்தாலும் இந்த டீம் ஒற்றுமையா போயிருந்து அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு வேலையை செய்யணும். அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்றோம். அடுத்தது கிரிசிஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இக்கட்டான சூழ்நிலையில முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கணும். இந்த டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இருக்குன்னாக்கா, ஏதாவது ஒரு தலைவர் அங்க இல்ல துணை தலைவர்கள் இல்ல, பொதுச்செயலாளர்கள் இல்ல, இதே மாதிரி ஏதாவது பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்க இல்லாடி போனாலும் அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல கேள்விப்பட்ட உடனே அந்த டீம்ல ஒருத்தவர் உள்ள போயிட்டாரு, அந்த பிரச்சனைக்காக அந்த மக்களை சந்திச்சுட்டாரு, அந்த மக்கள் பிரச்சனையை அவர் கையில் எடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது யாரும் இல்லாட்டி போனாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த சடன்லி ஒரு முடிவெடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு அங்க சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கணும். அவர் அதே மாதிரி சரியான முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த மத்த இருக்கக்கூடிய ஒருத்தவர் முடிவு எடுத்துட்டாருன்னா மீதம் உள்ளவர்கள் அந்த ஸ்பாட்ல இல்ல. ஆனா அவர் முடிவெடுத்தது சரியா தவறாங்கிற விவாதத்துக்கு கொண்டு போகாம அவர் அந்த நேரத்துல அவசர முடிவு எடுத்துட்டாரு. அவசர சூழ்நிலையில அந்த முடிவு நாம இந்த 10 பேர்ல உள்ளவங்க அத்தனை பேர் ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும். அப்படின்னாதான் அவர் இக்கட்டான சூழ்நிலை ஒரு முடிவு எடுத்தாரு, அந்த முடிவை நாங்களே ஏத்துக்கிறோங்கிற மனப்பான்மை இல்லாட்டி போனா, நீ யாரை கேட்டு முடிவெடுத்த, நாங்க இல்லாத போய் நீ ஏன் முடிவெடுத்தனா, அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு அவசர சூழல் கருதி ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் அங்க இருந்தாலும் முடிவெடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனைங்க அங்க அது விஸ்வரூபம் எடுத்துற வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அப்போ அங்க என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க அதே மாதிரி சூழ்நிலை கருதி ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த 10 பேர்ல உள்ளவங்களும் அந்த முடிவை ஏத்துக்கணும். அதுல நிறைகுறை இருந்துன்னா அதன் பிறகு அந்த நிறைகுறையை சரி செய்யறதுக்கு இவங்க உட்படணும். இதுதான் இந்த டீம் ஒர்க் ஃபெயிலியர் ஆகாம இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ், அதாவது ரெஸ்பெக்டட்ஃபுல்லி அப்படின்றோம். ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்பெக்டட்ங்கிறது இந்த 10 பேருக்குள்ள ஒருத்தர் திறமையானவரா இருக்காரு, வசதியானவரா இருக்காரு, அறிவாளியா இருக்கிறாரு, இப்படின்னு பல்வேறு அடுக்குகளை ஒருத்தர் நினைச்சுக்கிட்டாலும், யாரு ஒருத்தவர் தன்னுடைய கருத்தை சொல்ல வந்தாலும் அந்த கருத்தை காது கொடுத்து எல்லாரும் கேட்கணும். நான் சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் இங்க நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மனநிலை உள்ள வந்துட்டாலே அங்க அந்த டீம் ஒற்றுமையா இருக்காது, அந்த டீம் கலைஞ்சிரும். அதே நேரத்துல இந்த 10 பேருக்குள்ள யார் எந்த கருத்தை சொன்னாலும் பரவாயில்ல, அவர் என்ன கருத்து சொல்றாருன்னு 10 பேரை செவி கொடுத்து கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது சரி தவறுகளை
அதை வந்து அவர் சொல்றது தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டலாம், அந்த தவறை திருத்திக்க சொல்லலாம், அதை வந்து அந்த கருத்தை வந்து புறக்கணிக்க கூட செய்யலாம். ஆனால் அந்த அவர் சொல்றதுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம நீ எல்லாம் பேசக்கூட, நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதான் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா இந்த இடத்துல டீம் வந்து வலுவிழந்துடும். அந்த டீம் வந்து சிதைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டுரும். அப்போ அவர் வந்து என்ன பொறுப்புல இருக்காருங்கிறதுல அந்த டீமுக்குள்ள இருக்காரு. அந்த டீம்ல இருக்கிற எல்லாமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருந்தாங்கன்னா அந்த ஈகோஸ் உள்ள வராது. அப்ப இந்த அதாவது என்ன ரெஸ்பெக்ட் எப்போ குறையுதோ ஒருத்தவங்களுக்கு வந்து நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்கிற மனநிலையோ, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற மனநிலையோ, அதே நேரத்தில் நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், எனக்கு நீ அறிவுரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலையோ, இதெல்லாம் உள்ள வந்துட்டாலே இந்த டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒற்றுமையை இறக்குது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு பகுதிக்குள்ள போறோம் இந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்காக. அந்த பகுதியில் உள்ளவங்க பேசுவாங்க, கருத்துக்களை உள்ள நம்ம கிட்ட வந்து அவங்களோட சொந்த கருத்துக்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கணும். இப்ப அங்க இருக்கக்கூடிய பாமர மக்களா இருப்பாங்க, அவங்களுக்கு புரிதல் இருக்காது, ஒரு சமூகம் சார்ந்த புரிதல் இல்லாம அவங்க வேற ஏதோ ஒரு கருத்தை கூட வந்து சொல்லுவாங்க. அது தவறா கூட இருக்கலாம். ஆனா முதல்ல அது என்ன, அதுக்காக அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு அவங்கள உதாசீனப்படுத்தி அவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணியோ இல்ல அவங்கள புறக்கணிக்கிற வேலையை நம்ம செய்யாம அவங்க வந்து சொல்ற கருத்தை முதல்ல காது கொடுத்து கேட்டு அதன் பிறகு அதுல உள்ள நன்மை தீமைகளை நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்துரைக்கிற மனப்பக்குவம் ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து பாமர மக்களா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, அப்போ மக்கள் மத்தியில இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு கோரிக்கையா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க தன்னுடைய கருத்தை சொல்ல வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடியதா அந்த டீம்ல உள்ள அத்தனை பேருக்கும் அந்த பொறுமை வேணும், அந்த பண்பு வேணும். அதே நேரத்துல டீமுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க அந்த 10 பேருக்குள்ள ஒருத்தவங்க ஒரு நிகழ்ச்சி சார்ந்தோ ஒரு செயல் சார்ந்தோ ஒரு திட்டமிடல் பண்ணும்போது அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல வராருன்னா அதுக்கு நாம மதிப்பளித்து அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும். அவருடைய கருத்தையும் நாம காது கொடுத்து கேட்கிற பண்பு இருக்கணும். அது இல்லாட்டி போயிடுச்சுனாக்கா அங்க எதுவும் யூகம் உள்ள வந்துடும் ஆல்ரெடி. அதனால அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது சொல்லக்கூடியது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாம ஒரு இயக்கம் நடத்துறோம்னா அதுக்கு நம்ம என்னத்துக்காக நடத்துறோம் அப்படின்னா சுயமரியாதைன்னு சொல்றோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப சுயமரியாதைக்காக தான் நம்ம இயக்கம் நடத்தும் போது ஒருத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, அவன் வார்த்தைக்கு மரியாதை இல்ல, அவனை ஏற்றுக்கொள்ளல, அவனை உதாசீனப்படுத்துறோம் அப்படிங்கும்போது அவன் எந்த கோட்பாடுங்க அடிப்படையில் வராங்க அப்படின்னாக்கா அவங்க வரக்கூடியது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ற சுயமரியாதை காத்துக்கொள்வதற்காக வர்றாங்க. ஆனா அந்த இயக்கத்துக்குள்ள அவங்க வந்ததுனால அவங்க சுயமரியாதையை நம்ம ஏளனம் செய்யறோம், கேலி செய்யறோம், அந்த அவருக்கு சுயமரியாதையை வந்து பாதிக்கிற அளவுக்கு அவர் மனசை நோகடிக்கிறோம் அப்படின்னா அவரு எந்த கோட்பாடுக்குள்ள வர்றாரு, அந்த ஐடியாலஜி என்ன, சுயமரியாதை மீட்டெடுப்பது அப்படிங்கிற கோட்பாடு அதுக்குள்ள இருக்குதுன்னா அவர் அந்த குழுவுல இருக்கும் போது அதுதான் விரும்புவார். அப்படி இருக்கிற போது அவரை வந்து உதாசீனப்படுத்துறீங்க, யாராவது ஒருத்தவங்க பார்த்துறாங்க, இல்ல ஒரு நபரை வந்து 10 பேர்ல ஒரு நபரை வந்து 9 பேர் சேர்ந்து உதாசீனப்படுத்தி ஒதுக்குறாங்க அப்படின்னா அவர் சுயமரியாதையை வந்து இழந்துட்டு ஏன் ஒரு எண்ணம் தோணும் இல்லையா? அப்பதான் குழுவில் வந்து வெளில போவார். அதே நேரத்தில் குழுவில் இயங்காம இருப்பாரு. அப்ப இதனால ரெஸ்பெக்ட்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அது வந்து தலைவராக இருந்தாலும் சரி, தலைவர் சொல்லுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்றதோ ரெஸ்பெக்ட் தான், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான். அதே மாதிரி இந்த குழுவுக்கு கட்டுப்படணும்னு சொல்றது தான் அது ரெஸ்பெக்ட் தான். அது வந்து பாத்தீங்கன்னாக்க அது அந்த குழுவுடைய மேம்பாட்டுக்கு உரியது தான். அதே நேரத்துல மக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கணும்னு சொல்றதும் அது குழுவினுடைய பயன்பாட்டு அது நன்மைக்கு தான். அது அதை பௌத்தத்தில் சொல்ல போடுனாக்க
இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ரெஸ்பெக்ட் எந்தெந்த பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க வந்து புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பௌத்தத்துல. அப்ப எப்படின்னாக்க தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றோம். இந்த தலைவரை நாங்க ஏத்துக்கிறோம், அந்த தலைவருக்கு சொல்லுக்கு நாங்க கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறோம் சொல்றதுதான் சரணம் கச்சாமின்னா அதை ஏத்துக்கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் அந்த பேரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது சொல்றதுதான் சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்றது. சங்கம்ங்கிறது இந்த இயக்கம் தான். இந்த இயக்கத்தினுடைய வந்து கட்டமைப்பு இல்லை, 10 பேர் இயக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப 10 பேர் கொண்ட அந்த குழுவுல வந்து ஒரு சொல்லாடல் வருது. அந்த அந்த குழுவுக்கு நான் கட்டுப்படுறேன் அதுன்னு சொல்றதுதான் சங்கத்துக்கு கட்டுப்படுறது தான் இந்த 10 பேர் கொண்ட குழு தான் சங்கம் சொல்றது. ஏன்னா புத்தம்ங்கிறது இந்த குழுவினுடைய தலைவர் தான், அந்த தலைவருக்கு கட்டுப்படுறேன்னு சொல்றது. அதே நேரத்தில் அவர் சொல்லுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்றது. அடுத்தது இந்த குழுவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்றது. அடுத்தது வந்து தம்ம சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தம்மம்ங்கிறது வந்து கொள்கை, ஐடியாலஜின்னு சொல்றோம் இல்லையா, தத்துவம். இந்த தத்துவத்தின் பெயர்ல நான் வந்து கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம உடன்பட்டு இருக்கணும். இந்த 3 வகையிலேயே நம்ம கட்டுப்பட்டு இருந்தாதான் இந்த ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தொய்வு இல்லாம நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியும். அப்ப இந்த ரெஸ்பெக்ட் என்னங்கிறத விஷயம் என்னன்னாக்க, அப்போ யாராருக்கெல்லாம் வந்து அந்த ரெஸ்பெக்ட் அந்த பிரச்சனை இல்லை, எங்க இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொன்னா ஈகோ உருவாகுது, அங்கதான் பிரச்சனையே உருவாகுது. அப்போ தலைவரா இருக்கவருக்கு நான் வந்து ஈகோவின் அடிப்படையில் அவர்லாம் ஒரு தலைவரா, அவரை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அப்படி வந்துருச்சுனாலே அந்த இயக்கம் சிதையும்னு அர்த்தம். அந்த மனநிலை வரக்கூடாது. ஆனா அவர் அந்த தலைவர், உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் விருப்பப்பட்டாட்டினாலும் அவர் தலைவர் ஆகிட்டாருங்கும் போது அவருக்கு உரிய மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அந்த மரியாதையை கொடுத்து அந்த இயக்கத்தினுடைய ஒற்றுமை சிதையாம ஒவ்வொருத்தரும் இருந்தா மட்டும்தான் இந்த டீம் வந்து கலையாம இருக்கும். ஒண்ணு. அடுத்தது நாம எதற்காக இவருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இந்த இயக்கத்துக்குள்ள எதுக்கு போனோம்னாக்க ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தின் பெயராலதான் அந்த இயக்கத்துக்குள்ள நம்ம இணைஞ்சிருக்கோம். அப்போ நாம அந்த இயக்கத்துக்குள்ள இணைஞ்சிருக்கும் போது தத்துவம் தான் எனக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸா இருக்குது. அதாவது எப்படின்னா சரி தத்துவம் தான் இம்பார்ட்டன்ஸா இருக்குது அப்படிங்கும் போது அந்த தத்துவத்துடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி என்னன்னா இந்த சங்கம் கலையக்கூடாது. புரியுதுங்களா? அந்த 10 பேர் கொண்ட அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்ற சங்கம் கலையக்கூடாது அப்படின்னா நாம விலகிட்டாங்க சங்கத்துல இருந்து ஒரு நபர் வெளில போறோம், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் போனா சங்கம் கலைஞ்சிரும். அப்ப அந்த வந்து சங்கம் கலையக்கூடாதுன்னா இந்த தத்துவத்தின் பெயரால நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இந்த சங்கத்தை வந்து ஒற்றுமையாக நாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்றது. அடுத்தது தத்துவம்ங்கிறது என்னன்னா, ஏற்றுக்கொண்ட கொள்கையின்காக நான் வந்து இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற மாட்டேன், இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து இயங்கணும், இது இந்த கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஈடுபாட்டுல இருந்து உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு நாம இருக்கிறது பேர் தான் தம்மம் சொல்றதுதான் கொள்கை அப்படின்னு சொல்றோம். தத்துவம் சொல்றோம், கொள்கைன்னு சொல்றோம். இதுக்கு கட்டுப்பட்டு நாம அந்த குழுவுல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த குழுவுல ஈகோ வராது. அந்த ரெஸ்பெக்ட் எப்போ வந்து மாறுபட்டுருச்சோ அது குறையுதோ அப்ப ஈகோ உள்ள வந்துடும். ஈகோ வந்துச்சுன்னா இது சரியாதான் செய்யும். அப்ப இங்க நாம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்ங்கிறது முதல்ல எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயமரியாதையை பாதுகாத்து கொள்வதற்கு நாமளும் வந்து அவருக்கு வாய்ப்புகளை மறுக்காம வழங்கணும். அதுதான் முதல்ல இதோட இம்பார்ட்டன்ஸா இருக்குது. அடுத்தது வந்து ப்ராமிஸ். நாம ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்போம், நான் இதை செஞ்சிடறேன், நான் இதை ஒத்துக்கிட்டு இதை என் பொறுப்புல நான் வந்து செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். அதே தான் மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சார்ந்து மக்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வராங்க. சரி, அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு நாங்கள் முன்னின்று நடத்தி கொடுத்து நாங்கள் வெற்றிகரமா அதுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து நாங்கள் காண்றோம் அப்படின்னு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அதை உறுதியாக நின்று நம்ம அதை காப்பாற்றணும். அப்போ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்துல நாம முதல்ல நம்பிக்கையோட இருக்கணும். அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறதுல உறுதியோட இருக்கணும். அது இந்த குழுவுல ஒருத்தவருக்கு ஒருவர் இந்த குழுவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா அதையே காப்பாத்துறதுல உறுதியா இருக்கணும். அதே நேரத்துல இந்த குழுவில் உள்ள ஒருவர் வந்து மக்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை காப்பாற்றுறதுல அவரு மிக தெளிவா உறுதியோட இருக்கணும். அதுதான் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அந்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றணும், கல்டிவேட் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்தது டைரக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த குழுவை யார் இயக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
இந்த குழுவுல 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு குழு இருக்குது, இதுல 10 பேர் இருக்கிறாங்க. இந்த குழுவை யார் இயக்கிறது? அதாவது இந்த இயக்கத்தை வந்து இயக்கம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆர்கனைசிங் பண்ண ஒரு டீம் தான் உள்ள வச்சிருக்கோம். ஆர்கனைஸ் பண்ணி தான் ஒரு டீமா உருவாகிருக்கோம். அந்த உருவானதான் 10 பேர். இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, இந்த 10 பேர் கொண்ட இந்த இதுக்கு பேர் வந்து ஒரு டீம்னு சொல்றோம். இந்த டீமை யார் இயக்குறது, வழி நடத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு இயக்கத்துக்கான வரையறைகள்னு இருக்கும். அதாவது பைலான்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பைலா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு இயக்கம் வந்து ஒரு நாட்டுல எப்படி இயங்குன்னு சொல்லிட்டு அரசு விதிகள் ஒண்ணு இருக்குது. அந்த அரசு விதிகளோட ஒத்து அந்த இயக்கத்துக்கான சில விதிகளை வந்து நம்ம சேர்த்து இணைக்கிறதுக்கு பேர் தான் பைலான்னு சொல்றது. இங்க கான்ஸ்டிடியூஷன் தான், அரசியலமைப்பு சட்டம் தான் வந்து இந்தியாவை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்டமாகும். அந்த சட்டத்தின் பேஸ்ல தான் ஒரு இயக்கம் எப்படி வந்து எதற்காக இயங்கும் போது அது அந்த இயக்கத்தினுடைய துணை விதிகள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து அது பைலான்னு சொல்றோம். அப்போ இங்க ஒரு பைலா இருக்கும். அந்த பைலாவுல வந்து பாத்தீங்கன்னா நெறிமுறைகள் வந்து ஆல்ரெடி வந்து கொண்டு வந்திருப்போம். அந்த நெறிமுறைகள் படி அவங்க ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி வந்து இந்த குழுவை வந்து எப்போ வந்து உருவாக்குறோமோ, அப்ப நெறிமுறைகளை எப்போ வகுத்துறோமோ அன்னைக்கு யாராருக்கு என்னென்ன ஒர்க்கு எதாவது எந்தெந்த பேஸ்ல அப்படின்னு சொல்றது பேர் தான் புரோட்டோகால்னு சொல்லுவோம். அந்த புரோட்டோகால் அடிப்படையில அவங்க தொடர் வந்து அவங்கவுங்க இடத்துல இயங்கணும். அதுதான் டைரக்ஷன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை யார் இயக்கிறதுனாக்க, இப்ப 10 பேருக்கு 10 வேலைக்கு பிரிக்கப்பட்டிருக்குன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இங்க இயக்கிறதுக்குங்கிறது யாருமே இல்லை. அந்த இயக்கத்தை யார் இயக்கறனா அந்த புரோட்டோகால்னு சொல்லக்கூடிய அந்த பைலான்னு சொல்லக்கூடிய நெறிமுறைகள் தான் இந்த இயக்கத்தை இயக்குது. ஒரு தனிநபர் இயக்கிறது இல்ல. ஒரு தனிநபர் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து சர்வாதிகாரத்தின் அடிப்படையில கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ எப்படின்னா ஒரு இயக்கத்துக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்கும். அந்த நெறிமுறைகள் என்ன வழிகாட்டி இருக்கிறதோ அந்த வழிகாட்டின் அடிப்படையில தான் அவங்க இயங்கணுமே தவிர, அந்த இயக்கம்ங்கிறது ஒரு தனிநபர் ஆதிக்கத்தின் அடிப்படையில வந்துன்னா அது சர்வாதிகாரம் என்ற ஒரு கோட்பாடுக்குள்ள போயிடும். அது ஒருத்தர் வந்து இந்த 10 பேரையும் அடக்கி ஆளுகின்ற 10 இல்ல 9 பேர் அவர் அடக்கி ஆளுகின்ற இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாக்க அந்த குழுவில இருந்து எப்ப வேணாலும் சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்க 10 பேருமே சேர்ந்துதான் பிளானிங் பண்றாங்க. 10 பேருமே சேர்ந்துதான் எந்த விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. ஒரு பிரச்சனையை சார்ந்து 10 பேரை உட்கார்ந்து வந்து பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அது எதன்படி இயங்குது அப்படின்னா அந்த இயக்கத்தினுடைய பைலாபடி இயங்கணும். இயக்கத்துக்கு வந்து நெறிமுறைகள்னு வகுத்து வச்சிருப்போம் இல்லையா, நெறிமுறைகள். அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இயக்கத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பைலான்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் அந்த இயக்கத்தினுடைய நெறிமுறைகள் சொல்றோம். அந்த நெறிமுறைகள் படிதான் அல்பாபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், அவருடைய செயலாளர், பொருளாளர் அப்படிங்கக்கூடிய இப்ப வந்து இந்த கட்டமைப்பு வடிவம் இருந்தாலும் அவர்களுக்கான ஒவ்வொருத்தருக்கான வேலை திட்டத்தை எப்படி இயங்குவதற்கான இந்த நெறிமுறைகள் ஆல்ரெடி இருக்கும். அந்த பைலா படி வந்து ஒவ்வொருத்தரும் இயங்குற இடத்துக்கு போய் அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அங்க எந்த யூகமும் உள்ள வராது, எந்த குளறுபடியும் உள்ள வராது. அதே நேரத்துல இந்த பைலா படி அவங்களுக்கு உரிய இடத்தை அவங்க செய்ய விடாமல் தடுக்கிறதும் சர்வாதிகாரம் தான். அதே நேரத்துல இந்த பைலாவை வந்து நாங்க வந்து எடுத்துக்கவே மாட்டோம், இங்க தலைவரையும் நாங்க எடுத்துக்க மாட்டோம், தலைவர் ஒருத்தர் இருக்காரு, தலைவரையும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு தனியா ஒரு கோட்பாடு அடிப்படையில அவங்களுக்குடைய சிந்தனையின் அடிப்படையில தனித்து இயங்க ஆரம்பிச்சிட்டாலுமே அது ஒற்றுமையை குலைச்சிடும். அப்ப இவங்களை வந்து 4 பேர்ல ஒருத்தர் வந்து இயக்குறாரு அப்படின்னா இந்த ஒற்றுமை குலையிறது மட்டும் இல்லாம டீம் 2ஆ மாறிடுது. அப்ப அந்த டைரக்ஷன்ங்கிறது யாரு கொடுக்கணும் அப்படின்னா நெறிமுறைகள் தான் டைரக்ஷனை கொடுக்குது. அது எப்படிங்கிற நெறிமுறைகளை ஆல்ரெடி இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது இங்க வகுக்கப்பட்டாச்சு. இந்த நெறிமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த நெறிமுறைகளை சார்ந்துதான் இயங்கணுமே தவிர ஒரு தனிநபர் சார்ந்தோ இல்ல 4 நபர்கள் அதெல்லாம் ஒரு தனித்து இயங்கக்கூடிய எண்ணம் வந்துருச்சு, பிரிஞ்சு செல்ல நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டாலும் அந்த குழு அரசியல் வீணா போயிடும். அதாவது குழு அரசியலால் மாறிடும், பாட்பாட்டா 2 குரூப்பா மாறிடும். அதனால இந்த ஒற்றுமைங்கிறது சிதைக்கப்பட்டுரும். அது தவறான வழிகாட்டுதலாக
அதுல இருந்து யாரு வந்து ஒரு டீம் ஒர்க் ஃபார்ம் பண்றாங்களோ அது தவறான வழிகாட்டல் ஆகும், அது இந்த நெறிமுறைகளை மீறிய செயலாகும். அடுத்து கண்ட்ரோலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 10 பேரை யார் கண்ட்ரோல் பண்றது, இந்த 10 பேரை யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த இயக்கத்துக்கான பைலான்னு ஒன்று இருக்குது. அந்த பைலாவில் ஆல்ரெடி எப்படி இயங்கணுங்கிற வடிவமைப்பு ஆல்ரெடி வந்து அதுல நெறிமுறைகளை வகுத்து வச்சாச்சு. அது பைலா அப்படிங்கிறதுனா துணை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை எப்போ வந்து உருவாக்குறோமோ அப்போ அந்த பைலா வந்து பதிவு பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ உருவாக்கிட்டோம் இல்லையா. அப்ப அந்த பைலா உருவாக்கும் போது அந்த பைலால என்னென்ன வந்து வழிமுறைகள் இருக்குதோ அதப்படி அவங்க இயங்கினா இங்க கண்ட்ரோலிங்கிற ஒரு விஷயம் இல்லை. கண்ட்ரோலிங்கிறது பைலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான். அந்த இயக்கத்தினுடைய துணை விதிகள் சொல்லக்கூடிய பைலாவுக்கு கட்டுப்பட்டு அந்த இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் கண்ட்ரோலிங். இயக்கத்துக்கு தான் எல்லாருமே கட்டுப்பட்டவர்களா இருக்கணுமே தவிர தனிநபருக்கோ அல்லது அதிலிருந்து பிரிந்து சென்று ஒரு குருவை உருவாக்கிக்கிட்டு ஒரு இயங்கனோட எண்ணம் வந்துட்டாலோ அது இந்த இயக்க செயல்பாடுகளை முற்றிலுமா சிதைச்சிடும். அப்ப அங்க கண்ட்ரோலிங்கிறது வந்து பைலா தான், தத்துவத்தின் பேர்ல கண்ட்ரோல் பண்றது தான். பைலாங்கிறது எதுனாக்க ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எப்படி இயங்கணும், அது தொய்வு இல்லாம தொடர்ச்சி எப்படி இயங்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பைலா உருவாக்கப்பட்ட நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த பைலாவுக்கு கட்டுப்படணும், அந்த தத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பைலா படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் எங்கதான் இருக்குது. இப்போ யார் வேணாலும் வந்து இந்த 10 பேர்ல ஒருத்தர் லீடர்ஷிப்ல வந்து ஒருத்தர் லீடர் ஒரு தலைவரா இருக்குது, ஒருத்தர் வந்து துணைத் தலைவர், ஒருத்தர் பொதுச் செயலாளர், ஒருத்தர் செயலாளர், பொருளாளர் இப்படிங்கிற இது வந்து எப்போ வேண்டுமானாலும் இந்த பெயர் அதுல பதிவு பண்ணப்பட்டிருக்க பெயர்கள் மாறலாம். அதுல பதிவு பண்ணப்பட்டிருக்க 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய வரிசையா இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கு இல்லையா, இது எப்ப வேணாலும் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த பொறுப்புன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த பொறுப்புகள் வந்து எப்பயும் மாறப்பட்டது, அது நிலையானது, இந்த இயக்கத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டது, அது ஆல்ரெடி நிரந்தரமானது, அது மாற போறது இல்லை. அந்த பொறுப்புகளுக்கு வந்து அந்த காலத்தின் கேப்ல வந்து ஒரு பெயர் பதிவு பண்ற மாதிரி அந்த பெயர்கள் எப்ப மாறிக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் எது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேனா இல்லையா அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. ஆனா இப்ப சிம்பிளா வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க என்ன சொல்ல வர அப்படின்னாக்க, ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முதல்ல அடிப்படை தேவையா இருக்கிறது டீம் ஆர்கனைசிங். ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு இருக்குன்னா அந்த குழு வந்து ஒரு தத்துவத்தின் அடிப்படையில ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒன்று சேரணும் முதல்ல. அப்போ அந்த குழு வந்து தொடர்ச்சியா வந்து இயங்கணும். அந்த குழுவுல வந்து ஒருவர் இயங்குவாரு, வந்து மற்றவங்க எல்லாம் அந்த பெயரளவுல இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த குழுவில் நான் அங்கத்தினர்னு சொல்லிக்கிட்டு இயங்காமல் இருக்கிறதுனால அந்த இயக்கம் வளர்ச்சி அடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி கமிட்டி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல தலைவர் இருப்பாரு, அடுத்தது வந்து துணைத் தலைவர் இருப்பாரு, அடுத்தது வந்து பொதுச் செயலாளர் இருப்பாரு, அடுத்தது வந்து செயலாளர் இருப்பாரு, அடுத்தது பொருளாளர் இருக்காரு. இப்படி இருக்கிறாருனாக்கா இப்ப இந்த குழுவுல வந்து இவர் தலைமை தாங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, அதாவது ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கணும், ஒவ்வொரு பகுதியிலும் கட்டமைக்கணும். அப்படி கட்டமைக்கும் போது அந்த கட்சியை அந்த இயக்கத்தையும் கட்டமைக்கிற பொறுப்பு தலைவருக்கு தான் இருக்குது. நான் வெறும் அங்கத்தினராக இருப்பேன்.
ஆனா வந்து அவரோட சேர்ந்து நான் பயணிக்க மாட்டேன். அதே நேரத்துல அந்த கட்சி அந்த இயக்கம் கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி போறதுக்கு என்னோட ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இதுல அங்கத்தினர் இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அதே நேரத்துல ஒரு போஸ்டரோ அல்லது ஒரு பேனரோ வடிவமைக்கும் போது என்னுடைய பெயர் அங்க இடம்பெறணும், என்னுடைய போட்டோஸ் அங்க இடம்பெறணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு குறிக்கோள் மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அப்போ என்னோட போட்டோ போட்டாங்க, என்னுடைய வந்து பேரை பதிவு பண்ணிட்டாங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது இந்த இயக்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா நாம இருக்கிறோம்னு அர்த்தம். அதே நேரத்தில் அது இயக்கத்துக்கு நம்ம பண்ற ஒரு வகையில துரோகமும் கூட. அப்போ போஸ்டர்ல போட்டோவுக்கும் அதே நேரத்தில் பேரை பதிவு பண்றதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்து கொண்டு அந்த இயக்கத்துல அங்கத்தினர் இருக்கிறது அந்த இயக்கத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு துரோகம் தான். அது இயக்கத்தை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லாது. அதே நேரத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது தலைவர் பார்த்துக்குவாரு, தலைவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்குது, தலைவர் அதை வந்து அவர் தலைமையில தான் நடக்குது. அப்ப அவர் தலைமையில் நடக்கிறதால நிகழ்ச்சி அன்னைக்கு நான் போனா போதும், அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொறுப்பாளர்கள்லாம் நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக மட்டும் வரக்கூடிய சூழல் இருந்துன்னா அந்த இயக்கம் வந்து வளர்ச்சி அடையாது. அப்போ இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய வகையில யார் என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்யணும், அத்தனை பேருமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுறதுக்கு இப்ப வந்து ஒரு துறையா இருக்கணும், இயங்கணும் அப்படிங்கிறது தான் அது வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு செயலை ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சியை கட்சி சார்ந்து இல்ல இயக்கம் சார்ந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தலைவரா இருக்கக்கூடியவர் எல்லாமே அவரு வந்து திட்டத்தை வடிவமைச்சிட்டாரு, அவரு இப்படிதான் செய்ய போறோம்னு சொல்லிட்டாரு. இவங்க கருத்துக்களை யார் கருத்தையும் அவரு கேட்க மனம் இல்லை அப்படின்னாக்க இவங்க இன்ட்ரெஸ்டா வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும்னாக்கா இதுமே நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சியை எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்காக திட்டமிடணும். முதல்ல இந்த திட்டமிடல் இருக்கு இல்லையா, இந்த திட்டமிடல்ல இவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும். இவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு இந்த ஒட்டுமொத்த பேருமே ஒருமித்த கருத்தோடு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாங்கன்னா அது தோல்வி அடையாது, இந்த ஒத்துழைப்பும் குறையாது. அதே நேரத்துல இவரு தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு தலைவர் தான் நிகழ்ச்சியை திட்டமிட்டாரு, வந்து செய்யணும்னு சொன்னாரு, அவரு ஆசைப்பட்டாரு, அவரு செய்யறதுக்கு வந்து விரும்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மற்ற 4 பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இதுல ஒருத்தர் 2 பேரு தன்னுடைய விருப்பத்தையே சொல்லல, அதே நேரத்துல அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கல, நிகழ்ச்சி அன்னைக்கு பெயரளவுல வந்து தன்னுடைய விருப்பம் மட்டும் காமிச்சிட்டு போறோம்னு சொல்றது அது முறையற்ற செயலாகும். அது இயக்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அதே நேரத்துல இந்த தலைவருக்கு தொய்வு அடைகிற மனநிலை வந்துடும். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா எல்லா வேலையுமே நாமளே பார்க்க வேண்டியதா இருக்குது. அதே நேரத்துல இவங்க போதுமான ஒத்துழைப்பு தர்றதில்லை அப்படிங்கும் போது சலிப்பு மனப்பான்மை உருவாயிடுச்சுன்னா அவரு தொடர்ந்து இயங்க முடியாத அளவுக்கு அவரு தொய்வடைஞ்சிருவாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தான் தலைவர் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது இவர்கிட்ட. நான் தான் தலைவர்ங்கிற கர்வம் இவர்கிட்ட இருந்து இவங்களுடைய கருத்துக்களை கேட்காம என்ன நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னதை செய், நான் தான் தலைவர், நான் சொன்னதை செய் அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்துகிட்டே இருந்தாருன்னா இவங்க எவ்வளவுதான் வந்து அந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காக பொறுமை காத்து அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். அப்ப அந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி அடையாது. அப்ப இவங்க என்னன்னா பெயர்கள் உள்ள மட்டும்தான் இயங்குவாங்க, அவங்க உண்மையான அவங்க முழு ஆற்றல பயன்படுத்த மாட்டாங்க. அப்படிங்கும் போது இங்க இந்த இடத்துல தலைவருக்கு கர்வம் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அவரு இவங்களை ஈக்குவாலிட்டியா பாக்குற மனப்பான்மை இருக்கணும். நாம் தலைவர் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம நாம எல்லாருமே இந்த இயக்கத்தினுடைய அங்கத்தினர்கள், நாம எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்ய போறோம், நாம ஒற்றுமையா இருந்தாதான் இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி அடையும். அதனால நாம சேர்ந்து செய்வோம் வாங்க அப்படிங்கிற அரவணைக்கிற பண்பு இந்த தலைவர்கிட்ட இருக்கணும். அது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ். அது இல்லாட்டி போனாலும் இங்க சிதைவுகள் ஏற்படும், நிகழ்ச்சி தொய்வு ஏற்படும்.
இந்த புரிதல் வந்துடுச்சுனாலே எல்லாரும் வந்து சேர்ந்து ஒற்றுமையை இயங்குவாங்க. அப்போ ஈகோ எங்க உள்ள வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க ஆதிக்கம் பண்ணும்போது தான் அங்க ஈகோ வரும். இல்ல யாருக்கோ ஒருத்தவங்க பலகீனமா இருப்பாங்க, அவங்க அந்த இயக்கத்துக்கு தொடர்ந்து இயங்காம இருப்பாங்க, அவங்க அர்ப்பணிப்பை வந்து செய்யாம பெயரோட ஒரு அங்கத்தினரா ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்கள யாரோ ஒருத்தவங்க சுட்டி காட்டுறது கேட்கதான் செய்வாங்க. நீ பொறுப்பு வச்சிருக்கிய, எந்த வேலையும் செய்யறது இல்லையே அப்படின்னு கேட்கும் போது முரண்பட்டுக்கிட்டு அவரு இந்த டீமை உடைக்கிறதுக்கான வேலையை பார்க்கிறாருன்னா, அவரு இந்த இயக்கத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இந்த இயக்கத்துக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் வந்து மக்களை சார்ந்ததா இருக்குது, மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும் போது அவரு அந்த சமூகத்துக்கே துரோகம் இழைக்கிறாருன்னு தான் அர்த்தம். இப்போ அந்த டீம்ல இருக்கக்கூடியவர் ஒருத்தவர் எந்த வேலையுமே செய்யலைங்கிறத அவர் ஒத்துழைப்பை கொடுக்கலங்கும் போது அந்த டீம்ல உள்ள நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் கேள்வி கேட்டா, என்னால இயங்க முடியாதுக்கு இதுதான் காரணம். அப்போ அந்த இடத்துல வந்து என்னோட சூழல் இதுவா இருக்குன்னு விளக்கி சொல்லணும் அவரு. அதே நேரம் தொடர்ச்சியா அவரால் இயங்க முடியலன்னா அந்த இடத்துல நீங்க வேற ஒருத்தவரை கொண்டு வந்து அந்த வேலையை பொறுப்புகளை அவர்கிட்ட கொடுங்க. என்னால அந்த வேலைகள் எடுத்து செய்யறதுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல எனக்கு வந்து பொருளாதார சார்ந்த சிக்கல்கள் இருக்குது, குடும்பத்துல ஓய்வு இல்லை, அந்த நான் குடும்பத்தை விட்டுட்டு பொருளாதாரத்தை விட்டுட்டு இயங்க முடியாத அளவுக்கு எனக்கு வாய்ப்பு குறைவா இருக்குது அப்படின்னா, நான் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த இயக்கத்துல அங்கத்தினராக இருக்கிறேன், அந்த பொறுப்புல நான் இல்லை, அந்த பொறுப்புக்கு வேற ஒருத்தவங்களை நியமனம் பண்ணணும், தானே விலகிறாங்க இல்லையா, அதுதான் பெருந்தன்மையானது. அப்படி இல்லாம அதே பொறுப்பை வச்சுக்கொண்டு எந்த வேலையுமே செய்யாம எனக்கு பொறுப்புக்கு தான் முக்கியம், அதே அந்த பொறுப்பை பயன்படுத்தி நோட்டீஸ்லயோ விசிட்டிங் கார்டுலயோ பேனர்லயோ பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் கட்சியில இருக்கிறேன், இயக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவர்களை அது போல நபர்களை அந்த இயக்கத்துல தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கட்சி வளர்ச்சி அடைய போறதில்ல, அவர்களை அப்புறப்படுத்துறது தான் நியாயமானது. அதே நேரத்துல அவரே தானே முன் வந்து என்னால தொடர்ந்து இயங்க முடியாது, எனக்கு இந்த சூழல் இருக்குது, அதனால தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒருத்தவரை வந்து அந்த இடத்துக்கு அவரே ரெக்கமெண்ட் பண்றது இன்னும் கூடுதல் சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு கருதலாம். அப்படி இந்த கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் ஆர்கனைஸ்ல இருக்கக்கூடிய 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா, இந்த 10 பொறுப்பாளர்களும் இதை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும், இதற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளணும், இதன் மேல முழு நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். அப்பதான் இந்த டீம் ஆர்கனைசிங் வந்து அடுத்த செயல்பாட்டுக்கு போவோம், டீம் ஒர்க்குக்கு போவோம். டீம் ஒர்க்கு போனாதான் அந்த குழு பண்பு திறன் சொல்லக்கூடியது அங்க செயல்பாடுல இயங்கும். அப்படி இயங்கினா மட்டும்தான் இந்த இயக்கம் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். அவ்வாறு இயங்கல அப்படின்னாக்கா இந்த இயக்கம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்காது. இப்போ இயக்க வளர்ச்சியை பத்தி பார்த்தோம் இல்லையா, அடுத்தது இயக்க வீழ்ச்சி. இயக்க வீழ்ச்சிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரண கதையோட நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புராண கதைகள்ல இருந்து உங்களுக்கு அந்த கதையை நான் விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். மகாபாரத கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்க கௌரவர்களுடைய வந்து சகோதரருடைய மொத்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்க 100 பேர். அதாவது துரியோதரன் அப்படிங்கிறவர் வந்து இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரர்கள் வந்து 100 பேர். அதே நேரத்துல பாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மன் தான் அதுல வந்து மூத்தவராக இருப்பாரு. தர்மனையும் சேர்த்து அவங்க சகோதரர்கள் மொத்தம் 5 பேர். பாண்டவர்களுக்கு வந்து 5 பேரும், அதாவது கௌரவர்கள்ங்கிறவர் வந்து 100 பேரும் இருக்கிறாங்க. ஆனா இந்த 100 பேருக்கும் இந்த 5 பேருக்குமான யுத்தம் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்ற யுத்தத்தை நம்ம வந்து புராணங்கள் சொல்லி இருக்குது. அந்த புராணத்துல வந்து 100 பேரை எப்படி 5 பேர் வீழ்த்தினார்கள் அப்படிங்கிற கதை தான் அந்த கீதா உபாச்சாரம் சொல்லக்கூடிய கதைகளும் அதே நேரத்துல மகாபாரத கதைகளும் அதன் சார்ந்துதான் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 100 பேர் தோற்கிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருந்தது
அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தேன்னாக்கா இங்க கர்ணன் ஒருத்தவர் இருக்கிறான். 101வது நபர் கர்ணன். அப்ப இங்க மொத்தத்துல 101 பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? ஏன்னா ஈக்குவாலிட்டி வயசு அந்த கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டவர்களுடைய சகோதரனாக அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவன் அங்க இல்லை, ஆனா கர்ணன் இங்க இருக்கிறான். அப்ப இங்க 101 பேர் இருக்கிறாங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணன்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிறார். இந்த 101வது நபர் இருக்காரு இல்லையா, இந்த 1வது நபருக்கு இல்லை கர்ணன். அந்த கர்ணன் கதாபாத்திரத்தை எடுத்தீங்கன்னா துரியோதரன் என்ன பண்ணியிருக்காருன்னா கர்ணன் யாருன்னே தெரியாத இருக்கும்போது இந்த கர்ணனுக்கு அங்க தேசம்னு ஒரு நாட்டை வந்து அவருக்கு கொடுத்து அவரை மன்னன் ஆக்கிட்டாரு. அந்த மன்னனான கர்ணன் என்ன பண்ணிட்டாருனாக்கா வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்த சில விஷயங்களை இழந்துட்டாரு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா கவச குண்டலத்தோட, அதாவது கவசமும் குண்டலமும் சொல்லக்கூடிய இந்த இரண்டும் அவர் கர்ணன் பிறக்கும் போதே உடலோட ஒட்டி பிறந்த அந்த ஆயுத வந்து கவசங்கள்னு சொல்றது உடலோட ஒட்டி இருந்தது. இந்த இரண்டும் இருக்கிறவர்கள கர்ணனுக்கு மரணம் கிடையாது. அப்படிங்கும் போது கர்ணன் வந்து இறக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் வந்து அவர் உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டா கர்ணனை வீழ்த்த முடியும், அவர் மரணத்தை தள்ளிடுவாரு அப்படிங்கிறது கர்ணனுக்குமே அது தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த 5 பேருக்கும் இந்த 100 பேருக்குமான யுத்தம், பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் யுத்தம் வந்த பிறகு கர்ணன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா யுத்தம் வரப்போகுதுன்னு அவருக்கே தெரியும். அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடக்குது, தூது குழுலாம் உள்ள வருது, அந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன நடக்குதுன்னா கர்ணன் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது கர்ணன் என்ன பண்றாருன்னா கவசத்தையும் குண்டலத்தையும் தானம் வழங்கிடுறாரு. கவசத்தையும் குண்டலத்தையும் தானம் வழங்கும் போது அது துரியோதரனுக்கு பலகீனமா மாறுது. துரியோதரனுடைய அனுமதி இல்லாம தான் கர்ணன் அதை வழங்குறாரு. ஆனா துரியோதரன் கர்ணனுக்கு நாடு கொடுக்கும் போது யாருன்னே தெரியாத ஒரு கர்ணனை ஒரு அரசனாக மாத்தி அவன் கௌரவத்தை காப்பாத்துனது யாருன்னா துரியோதரன் தான். அந்த துரியோதரனுக்கு அரணாதான் கர்ணன் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய கர்ணன் என்ன பண்றாருன்னா துரியோதரன் அனுமதி இல்லாம தனது கவசத்தையும் குண்டலத்தையும் தானமா கொடுத்துடுறாரு. ஒண்ணு. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன், அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கர்ணனுடைய அம்மாவான குந்தி தேவிக்கு வாக்குறுதி கொடுத்துறாரு. ஒன்னா அப்ப யுத்தம் வந்துச்சுன்னா எதிராக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அடிச்சாதான் அந்த போர்ல வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும் போது கர்ணன் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனனை தவிர நான் வேற யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வாக்குறுதி, குந்தி தேவிக்கு வாக்குறுதி கொடுத்துறாரு. அது துரியோதரனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு துரோகம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க பீஷ்மர் தலைமையேற்று பீஷ்மர் தான் கௌரவர் படையில தலைமையேற்று யுத்தம் நடத்தக்கூடியவர். அந்த பீஷ்மர் வந்து படைத்தளபதியா இருந்து யுத்தம் நடத்த வரையில என்ன கர்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் யுத்தத்துல பங்கேற்க மாட்டேன்னு சபதம் செஞ்சுட்டு வெளில போறான். அப்ப யுத்தம் நடக்குது, தன் கௌரவத்தை வந்து மீட்டு கொடுத்த, தனக்குன்னு ஒரு கௌரவத்தை வழங்கின, தன்னை நம்பி ஒரு நாட்டை கொடுத்த அந்த துரியோதரனுக்கு நாம அரணா இருக்கணும்னா தன்னுடைய பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகளோ இல்ல சுயமரியாதை பிரச்சனையோ எதுவோ வந்திருந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு நன்றி கடனுக்காக துரியோதனுக்காக யுத்த காலத்துல போய் கர்ணன் இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா இவரு பீஷ்மர் வந்து படைத்தளபதியா இருக்கிறவரையும் நான் யுத்தத்துல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து யுத்தத்துல கலந்துக்கவே இல்லை. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்ணன் வந்து பீஷ்மர் இறந்த பிறகு யுத்தத்துக்கு வராரு. யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லினாக்கா இந்த யுத்தத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லும் போது கர்ணன் வைக்கிற டிமாண்ட், யாருக்கிட்ட வைக்கிறாரு டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துரியோதரன் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. கர்ணனுக்கு சல்லியனை வந்து தேரோட்ட கூப்பிடுறாரு. இந்த சல்லியன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒரு சிற்றரசன். இந்த சல்லியன் வந்து கர்ணனை வந்து
உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய நபராக ஏற்கனவே இருந்திருக்காரு, உதாசீனப்படுத்திட்டாரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில இடங்கள் அது அந்த கதை வந்து சொல்லப்படும், கதை வளர்ந்துக்கிட்டே போவோம், நேரத்தை கருதி அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது சல்லியன் வந்து கர்ணனை வந்து ஒரு இடத்துல வந்து உதாசீனப்படுத்தி இருப்பாரு. அந்த அந்த அதாவது பாய்சென்ட்ரின்னு சொல்லக்கூடியது அந்த விஷமரம் கர்ணன் மனதில் ஆழமா விதைந்து விருட்சம் அடைஞ்சு பெரிய மரமாவே இருக்கு, விஷமரமா இருக்குது அந்த செயல். அப்படி இருக்கும்போது என்னன்னா, நான் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா நீங்க சல்லியனை வந்து எனக்கு தேரோட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறார் கர்ணன். யார்கிட்ட? துரியோதரன்ட்ட. துரியோதரன்ட்ட அந்த டிமாண்ட் வச்ச உடனே துரியோதரனுக்காக தான் போர் போடுறாங்க, போர் புரியுறாங்க. அந்த இடத்துல பீஷ்மர் இருக்க வரலையே நான் யுத்தத்துக்கு கலந்த மாட்டேன்னு சொன்ன கர்ணன் பீஷ்மர் இறந்துட்டாரு. இப்ப நான் யுத்தத்தை போய் நடக்கிறேன்னு சொல்லிட்டு துரியோதனுக்காக, நண்பனுக்காக, தனக்கு வாழ்வழித்தவனுக்காக நான் என் உயிரை தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கணும். ஆனா அப்படி செய்யாம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து யுத்த காலத்துக்கு போகணும்னா எனக்கு தேரோட்டிய சல்லியன் வரணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாரு. சல்லியன் கர்ணனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர். அப்ப துரியோதனன் என்ன பண்றாருனாக்க, சல்லியன்கிட்ட போய், சல்லியன் வந்து மாமா, அதாவது துரியோதனுடைய மாமா தான் சல்லியன். அந்த சல்லியன்கிட்ட போய், மாமா நீங்க வந்து யுத்தத்துக்கு போகணும் அப்படின்றான். யுத்தத்துக்கா? நான் தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்கு புக்குன்ட்டு சொல்றாரு. நான் வந்து பரவாயில்ல, நான் யுத்தத்துக்கு தலைமை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல மாமா, நீங்க வந்து கர்ணன் தான் வந்து யுத்தத்துக்கு தலைமை ஏற்று போறான், நீங்க வந்து கர்ணன் கூட போகணும் அப்படின்னு சொல்றாரு. கர்ணன் கூடயா அப்படின்னு யோசிக்கும் போது திரும்ப சொல்றாரு, சரி பரவாயில்ல போறேன்னு. இல்ல மாமா, அதுல ஒரு விஷயம் இருக்குது, நீங்க வந்து தேரோட்டியா போகணும்னு சொன்னான். என்னது, கர்ணனுக்கு நான் தேரோட்டியா? நான் பல யுத்த கலங்களை கண்டவன், வந்து நான் என்ன போய் வந்து ஒரு தேரோட்டியா போக சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அந்த இடத்துல சல்லியன் வந்து கர்ணனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை டிமாண்ட் வைக்கிறான். யுத்த காலத்துக்கு போகிறத அவன் தடுக்கிறதுக்காகவே கர்ணன் வச்ச டிமாண்ட் தான் அது. அதையும் மீறி சல்லியனை வந்து துரியோதனை கன்வைன்ஸ் பண்றான். எப்படி பண்றான்னா, மாமா எதிரணியில தேர் ஓட்டுறது யாருன்னு கேட்கிறான். இங்க அர்ஜுனன் வந்து சண்டைக்கு வரான், அர்ஜுனை வந்து கர்ணன் போறான். ஆனா அர்ஜுனனுக்கு தேரோட்டி யாருன்னு கேட்கிறான். அர்ஜுனனுக்கு தேரோட்டி வந்து கண்ணன் வராரு. அப்படி இருக்கிற போது நீங்க கண்ணனுக்கு நிகரான ஒரு ஆளை நான் எங்க கூட தேர்றது, அதுக்கு கண்ணனுக்கு நிகரான ஒரு ஆளு நீங்க தான், அதனால நீங்க வந்து தேரோட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பீடல் பண்ணது வந்து யார்கிட்ட ஒப்பீடல் பண்றான்னா, அங்க கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடிய கர்ணனை ஒப்பீடல் பண்ணி அவருக்கு நிகரா நீங்க போறீங்கன்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்றான். அப்படி கன்வின்ஸ் பண்ணி அங்க அனுப்பிச்சு விடுறான். அங்க வந்து யுத்த காலத்துல வந்து ஒரு நாக அஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த நாக அஸ்திரத்தை வந்து ஒரு முறைக்கு மேல நான் மறுமுறை உபயோகப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனை கொள்வதற்காக பிரத்யேகமாக உருவானது. அந்த நாகாஸ்திரத்தை நீங்க எத்தனை முறை வந்து வேணாலும் வந்து அம்பிவிட முடியும், அந்த அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு முறைக்கு மேல நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு குந்தி தேவிக்கு வாக்குறுதி கர்ணன் கொடுத்ததுனால அந்த யுத்த காலத்துல என்னன்னா கர்ணன் வந்து அர்ஜுனனை நோக்கி அந்த நாகாஸ்திரத்தை எடுத்து வந்து எய்கிறதுக்கு போறாரு. அப்ப சல்லியன் ஒரு கதையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க குறி வைக்கிறேன்னு கேட்கிறாரு. அவன் சிரசை நோக்கி குறி வைக்கிறான்னா, அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் சிரசுக்கு குறி வைக்காத அவன் நெஞ்சுக்கு குறி வைக்கணும்னு சொல்லி சல்லியன் சொல்றாரு. ஏன்னா யுத்த காலத்தை கண்ட பல அனுபவஸ்தர். அவர் சொல்றாரு, நீ வந்து சிரசுக்கு நேரா வந்து குறி வைக்காத, அவன் நெஞ்சுக்கு நேரா குறி வைக்கின்றாரு. எனக்கு தேவை அவன் சிரசு தான், அதனால நான் சிரசு தான் குறி வைப்பேன்னு சொல்லிட்டு சல்லியன் பேச்சை கேட்காம சிரசுக்கு நேரா வந்து சிரசுக்கு குறி வச்சு கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை எய்யும் போது அந்த நாகாஸ்திரம் போயிட்டு இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, தன் காலால தேரை வந்து பூமியில வந்து பதிச்சிடறாரு. அதனால அது கிரீடத்தை மட்டும் தட்டிட்டு போது கர்ணன் அர்ஜுனனை அந்த நாகாஸ்திரம் தாக்கல. அடுத்தது நாகாஸ்திரம் திரும்பி வந்துடும். வந்தவர்படு சல்லியன் திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு இந்த முறை வந்து அவன் நெஞ்சை நோக்கி நீ குறி வைன்னு சொல்லும் போது அந்த நாகாஸ்திரத்தை தூக்கி கிட்ட வீசுறாரு. ஒரு முறைக்கு மேல நான் பயன்படுத்த மாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால அதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன பிறகு சல்லியன் என்ன பண்றாருன்னா, நான் எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, இந்த தோர்ல வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டு நீ அர்ஜுனன் என்னால கொண்டு இருக்கலாம், அந்த நாகாஸ்திரத்தை நீ பயன்படுத்தினா அர்ஜுன் செத்துருவான், இந்த போர் முடிவுக்கு வந்துடும், அதனால வந்து நீ வந்து நாகாஸ்திரத்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கேட்கும் போதும் அவன் வந்து கர்ணன் என்ன சொல்றான்னா, ஒரு வார்த்தை சொல்லிடுறான். ஈகோ உருவாகுது. ஏற்கனவே அவருக்கு கர்ணனை பிடிக்காது. அப்படியே கொண்ட நபர் துரியோதனனுக்காக தன்னுடைய கர்வத்தை விட்டுட்டு தான் அங்க வராரு.
அப்படி வந்தவர்கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய வேலை தேர் ஓட்டுவது தான் உன்னுடைய வேலை, எனக்கு உபதேசம் பண்ணுவது இல்லை, உன் வேலையை தேர் ஓட்டுற வேலையை மட்டும் நீ பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அவரு கோவப்பட்டு இறங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தேர் வந்து தேர் சக்கரை வந்து சேத்துல மாறிடுது. அது தேரை தூக்குறான்னு மேல வந்து தூக்குறான்னு போகும்போது கர்ணனை வீழ்த்திடுறாங்க, செத்துட்டாரு. முடிஞ்சு போச்சா? இது கர்ணன் வந்து துரியோதனனுக்கு செய்த துரோகங்களின் பட்டியல். அப்போ கர்ணன் சிறந்தவன், கர்ணன் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்ணன் அதாவதுன்னா தான தர்மங்கள் கொடுத்ததுல வல்லவன், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். யாருடைய சொத்தை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துரியோதனுடைய சொத்து. கர்ணன் வந்து தான பிரபுவா அப்படி இருக்கிறதுக்கு காரணம் தேரோட்டி மகனா இருக்கும் போது அல்ல. அவர் வந்து அங்கதேசத்தினுடைய மன்னனான பிறகுதான் அவர் தானம் கொடுக்கிறாரு. அந்த தானத்தின் வாயில தான் அவருக்கு புகழ் சேருது. அந்த இடத்துல கூட துரியோதனன் வந்து ஏடா அவனுக்கு நாடு கொடுத்துருக்கேன், அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னா என் நாட்டுடைய வளங்களை என்ன கேட்காம நீ ஏன்டா எடுத்து கொடுக்குறன்னு ஒரு இடத்துலயும் துரியோதனன் கேட்கல. அப்படி இருக்கும் போது அந்த யுத்த காலத்துல வந்து தான் வெற்றி பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தனா அத்தனை வாய்ப்புகளையும் இழந்தது ஏதோ ஒரு ரூபத்துல சூழ்ச்சிகளா இறந்திருந்தாலும் கர்ணன் வந்து துரியோதனன் பர்மிஷன் இல்லாம அத்தனை இழந்துட்டாரு. கடைசி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நாகாசுரத்தையும் ஒரு முறை கூட பயன்படுத்தல. ஒரு அனுபவஸ்தர் சொன்னது, அந்த நாகாசுரத்தை நெஞ்சி கூறிவேன்னு சொல்லி இருந்தாக்கா அந்த யுத்தம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அதையும் அவர் கேட்கல. அந்த இடத்துல கர்ணனுக்கு இருந்தது கர்வம். அந்த கர்வம் ஏற்கனவே அவனு அனுபவத்தை சொல்ற வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத போனதுனால அந்த யுத்தத்துல கர்ணன் மாண்டு விட்டார். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது 100 பேர் கொண்ட இந்த 5 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த 100 பேர்ல எப்படி இவங்க தோத்தாங்க அப்படின்னா, இந்த 100 பேருக்கு பின்னாடி இவங்கள்ட்ட பெரும் படையே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா விதுரன் அப்படின்னு சொல்றது அர்ஜுனன் உலகத்திலே சிறந்த வில்லாளான்னு சொல்றதுங்க மாதிரி அவருடைய தாத்தா அந்த வகையில சார்ந்ததுல வந்து விதுரன். விதுரன் வில் வித்தைக்கு நிகரானவன் உலகில் இல்லை அப்படிங்கிறது பழைய ரெக்கார்டு. அப்படிங்கும் போது விதுரனை வந்து கோபப்படுத்தி அந்த மந்திரி சபையில என்ன பண்ணிடுற, விதுரன் வந்து நான் வந்து வில்ல பயன்படுத்தவே மாட்டேன், நான் யுத்தத்துக்கே போக மாட்டேன், வில்ல உடைச்சிட்டு போயிடுவாரு. அப்போ இதுக்கு காரணம் கர்வம். அதே மாதிரி துரியோதனன் அடைஞ்சதுக்கு துரியோதனன் கர்ணத்தோட கர்வம் இல்லை, இவங்கள்ட்ட தான் மிகப்பெரிய பலம் இருக்குது. இவங்க 100 பேர் சகோதரர்கள் மட்டும் சொல்றதை விட இவங்களுக்கு பின்னாடி இவங்க 5 பேர் இருக்குன்னா இவங்களுக்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு நபர் வந்து கிருஷ்ணர் தான். பாண்டவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது கிருஷ்ணர் மட்டும்தான். ஆனா இங்க கௌரவன் சொல்லக்கூடிய துரியோதனனுக்கு பின்னாடி இருக்கிறது பீஷ்மர் இருக்காரு, துரோணாச்சாரியார் இருக்காரு, அவரை வந்து பாத்தீங்கன்னா விதுரன் இருக்காரு. இன்னும் எண்ணற்ற வந்து அவங்க சமூகத்தை, அதாவது எப்படின்னா முன்னோர்கள் சொல்லக்கூடிய தாத்தா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்னு பக்கத்து நாடு அந்த நாடு இந்த நாடுல, ஏன்னா வந்து சல்லியன்லாம் மாமா தான் அப்படின்னு பெரிய கூட்டமே இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க இந்த சகோதரர்கள் எண்ணிக்கையில் 100 பேர், அவங்கள்ட்ட பெரிய கூட்டமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 5 + 1 இந்த 6 பேர் தான் அவ்வளவு பெரிய வீழ்த்துறாங்க. இவ்வளவு பெரிய வீழ்த்துறதுக்கு எது காரணமா இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருடைய இருந்த சுயமரியாதை, அதாவது ஏற்பட்ட வந்து கர்வமும் அந்த கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கோபமும் வந்த விளைவு இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்ப விதுரன் அம்ப உடைச்சதுனால அந்த யுத்தத்துக்கு அவர் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால விதுரன் யுத்தத்துக்கு போகல. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய துரோணாச்சாரியாருடைய பையன் பேர் தான் அஸ்வத்தாமன். துரோணாச்சாரியாரு வில்வித்தையில் அவரு தானே மாஸ்டர். அவரு வந்து யுத்த காலத்துக்கு போறாரு. அவர் யுத்த காலத்துல இருந்து திசை திருப்பறதுக்கு என்ன பண்றாங்க, அஸ்வத்தாமன்கிற ஒரு யானை கொண்டுட்டு அவங்க என்ன பண்ணா, அஸ்வத்தாமன் இறந்துட்டதா சொன்ன உடனே அவரு வந்து என்ன பண்றாரு, மன உடைஞ்சு போயிட்டாரு. அவர் அந்த சூழலை உருவாக்கிடுறாங்க. அப்ப ஒரு யுத்தத்துல வெற்றி பெற வந்து வியூகம் சொல்லக்கூடியதெல்லாம் வடிவமைக்கக்கூடிய அவ்வளவு சிறந்த ஒரு மனிதரையே ஒரு சூழ்ச்சியால தோற்கடிக்கப்படுறாங்க. இதே போல எல்லாரையும் தோற்கடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இதெல்லாம் காரணம்னா இவங்கள்ட்ட இருந்த இந்த 100 பேரு, கௌரவர்கிட்ட இருந்த 100 பேரு பிளஸ் எல்லாருகிட்டையும் எது இருந்ததுன்னா கர்வம் இருந்தது. இவங்க எல்லார்ட்டையும் நான் என்ற அகந்தை இருந்தது, கர்வம் இருந்தது. இந்த அகந்தையும் கர்வமும் என்ன ஆயிடுச்சுன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாம
குறிக்கோள் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை மீட்டெடுக்கணும், நம்முடைய இந்த யுத்த காலத்துல நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது இந்த கர்வத்தை அவங்க எல்லாருமே தூக்கி எரிஞ்சிருந்தாங்கனாக்கா நிச்சயம் பாண்டவர்களால வெற்றி பெற முடியாது, கௌரவர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் கர்வம் கொண்டிருந்தாங்க, தன் மீது கர்வம் கொண்டிருந்தவர்களா இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு ஒத்துக்கல, அவர் இன்னொருத்தர் கட்டுப்பட்டு வந்து அடிபணிஞ்சு போறதுக்கு ஒத்துக்கல இருக்கிறதுனால இங்க ஒற்றுமை குறைஞ்சிருச்சு. ஒற்றுமை குறைஞ்சதுனால இவங்க எல்லாருமே தன்னுடைய பலத்தை இழந்துட்டாங்க. இந்த பலம் இழந்ததுனால 5 பேர் கொண்ட பாண்டவர்கள் வந்து 100 பேர் கொண்ட கௌரவர்கள் மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி இருந்த அத்தனை பேரையும் வெற்றி கொண்டுட்டாங்க. இப்போ எது ஒரு சிதைவுக்கு காரணமா இருக்குன்னா முதல்ல கர்வம். கர்வம் இருந்துச்சுன்னா டீம் உடைஞ்சிரும். அதே நேரத்துல தன்னலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சுயநலம் தன்னலம் சொல்றீங்கல்ல, அதை பேர் டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு என்னுடைய சுயநலம் தான் முக்கியம், என்னுடைய சுய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஆட்பட்டு போனதுனாலதான் கௌரவர்கள் தோத்தாங்க. அவங்க இந்த நாடு தான் பெரியது, இந்த நாட்டில் இந்த யுத்தத்துல நாம வெற்றி பெறணும் அதுதான் பெருசுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா தன்னுடைய சுயநலம் சார்ந்த தன்னுடைய சுய கௌரவம் சொல்லக்கூடிய அந்த கர்வத்தை தூக்கி விட்டுருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற முடியும். அப்போ எல்லார்கிட்டையும் என்ன இருக்குன்னா டீம் ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் இந்த டீம் ஒர்க்கு. இதுல எல்லாரும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னாக்க இந்த இடத்துல ஈகோ உள்ள வந்துட்டாலோ, அதே நேரத்துல யார்கிட்டயும் ஒருத்தவங்கள்ட்ட கர்வம் உள்ள வந்துட்டாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சி உள்ள வந்துட்டாலோ இது எல்லாருமே அந்த டீம் ஒர்க்கை சிதைச்சிடும். அப்போ அந்த இயக்கம் வளர்ச்சி அடையாது. இப்ப யூகோ உருவாகிறதுக்கு காரணம்னா யாரோ ஒருத்தவர் இன்னொருத்தரை இழிவுபடுத்துறதுனாலயோ அவளை குறைப்பி, அதாவது ஒன்று இழிவு, இந்த யூகோ உருவாகிறதுக்கு முதல் காரணம்னாக இழிவு இழிவு இழிவுபடுத்துறது. அடுத்தது வந்து கேலி செய்தல். இழிவுபடுத்துறது, கேலி செய்தல். அடுத்தது அதாவது ஈகோவுக்கு முதல்ல எது அடிப்படை காரணம்னா யாரையும் ஒருத்தவங்க இழிவு பண்ணி பேசுறோம், அவரை இழிநிலைய அவருக்கு உணர்த்துறோம் அப்படிங்கும்போது அந்த இழிவான செயல் வந்து அவரை வந்து தன்னை இழிவா ஒருத்தவங்க பாக்குறாங்க, இழிவா நம்மள நடத்துறாங்க, இழிவா நம்மள்ட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல ஒருத்தர் கேலி கிண்டல் செய்தோம்னாக்க அவங்க மனம் வருந்திட்டாங்கன்னா அந்த வகையில ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது தனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும், நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், நான் தான் பெரியவன், நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, எனக்கு கீழே நீ இருக்கிற அப்படின்னு எப்போ சொல்ல வரமா அப்ப இந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஈகோ சார். இந்த ஈகோ உள்ள வந்துட்டாலே ஒட்டுமொத்தமா அந்த குரூப் சொல்லக்கூடிய அந்த குழுவுக்கு சீக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். கிருமி, அந்த ஈகோ வந்து ஒரு கிருமி. இந்த கிருமி அங்க உள்ள போயிடுச்சுன்னா மொத்த குழுவை காலி பண்ணிடும். அதுதான் உண்மை. அப்போ இங்க எதையெல்லாம் பலகீனப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னாக்க ஒரு டீம் வெற்றி பெறுறதுக்கு எது வந்து தவறான செயலோ அந்த செயல்கள்ல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ தான் என்ற அகந்தை வந்துட்டாலோ இல்ல கர்வம் வந்துட்டாலோ அந்த டீம் வந்து சரிஞ்சிடும் ஒண்ணு. அதே நேரத்துல நான் குழுவுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் வேலையும் செய்ய மாட்டேன், நான் வந்து பெயரோட தான் இருப்பேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க அவங்க தவிர சுட்டி காட்டதான் செய்வாங்க. அதை கர்வம்னு நாம பார்த்துட்டு நாம குரூப் பாலிட்டிக்ஸ் ஒன்று உருவாக்கினாலும் இல்ல வேலை செய்யாம விலகி போயிட்டாலும் அது சிதைவை கொடுக்கும். ஆனால் இப்போ நாம ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தது ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு இயக்கத்தை வளர்ச்சிக்காக.
அப்போ நம்மளுடைய அன்பை வந்து பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவா இருக்குன்னா அது நேர்மையான முறையில யதார்த்தமாக இருக்கணும். தன்னால் இயன்றதை தான் ஒரு பங்களிப்பா கொடுக்குறோம் ஒரு சமூக விடுதலைக்காக அப்படின்னா அந்த சமூகத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுதாயம் சமூகம் இந்த ரெண்டு சொல்லுக்குமே மக்கள் கூட்டம் தான் பேரு. சமுதாயம் என்றாலும் மக்கள் கூட்டம் தான், சமூகம் என்றாலும் மக்கள் கூட்டம் தான். அப்போ சமூகம் அப்படிங்கிறதுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா பல சமூகங்கள் பல இனக்குழுக்கள் சேர்ந்தது இருக்கு இல்லையா, அதற்கு பேரு சமுதாயம் சொல்றோம். ஒரு இனக்குழுவுக்கு பெயரு சமூகம் என்று சொல்றோம். அப்போ சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னாக்கா பல இனக்குழுக்களை ஒருங்கிணைக்கிற சொல்லு வந்து சமுதாயம், ஒரு இனக்குழுவை குறிப்பிட சொல்லுக்கு பேரு சமூகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க சமுதாய விடுதலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சமுதாய விடுதலை அப்படின்னு சொல்லி வந்துட்ட போது இங்க இந்த குழு இருக்கு இல்லையா, இப்ப அதை பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா முல்லை, மருதம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், பாலை இந்த ஐந்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு பேரு சமுதாயம் சொல்றோம். மருதம்னு சொல்றது வந்து சமூகம் சொல்றோம். அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒண்ணு மருதமா இருக்குது, ஒண்ணு குறிஞ்சியா இருக்குது, ஒண்ணு பாலையா இருக்குது. அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் ஒரு இனம் சொல்றோம். அந்த அது மாதிரி இனத்தின் அடிப்படையில நாங்கள் தனி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனி இனக்குழுங்கிற பேத அரசியல் எப்ப பேசுறோமோ அப்ப அந்த சமுதாயம் ஒன்றுபடாது. அப்போ அந்த சமுதாயம் ஒன்றுபடாத வரல சமுதாய விடுதலை என்கிறது வந்து ஜீரோ தான். சமுதாய விடுதலை இந்த சமுதாய விடுதலைக்கு எது வந்து அடிப்படையா இருக்கணும்னாக்க இந்த இனக்குழுக்கள் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த இனக்குழுக்கள் இருக்கு இல்லையா, அது சமூகம் சொல்றோம். ஒவ்வொரு சமூகமும் ஒன்றுபட்டு சேர்ந்து போராடக்கூடியதுதான் சமூக விடுதலையை சமுதாய விடுதலையை கொடுக்கும். ஒவ்வொரு சமூகத்துக்கான விடுதலை வேணுங்கும் போது அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கான நலனுக்காக தனியா இயங்காமல் ஒட்டுமொத்த ஒவ்வொரு சமூகமும் ஒன்றிணைந்து சமுதாய விடுதலையை நோக்கி போராடுறதுக்கு பேர் தான் சமுதாய விடுதலைங்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டுல 5 இனக்குழுக்களும் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை ஒருத்தர் கைப்பற்றிட்டாங்க. இப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 5 திணைகளை பிரிக்கிறோம். இந்த 5 திணைகள் தான் இங்க குறிப்பிட்டிருக்கோம். அப்ப இங்க 5 இன வகையான மக்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப ஒவ்வொருத்தரும் என்னோட சமூகம் வந்து மருத சமூகத்தை சார்ந்தவன், முல்லை சமூகம், குறிஞ்சி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சமூகம்னு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்தியா முழுவதையும் பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிட்டாங்க. அப்போ மருதம்ங்கிற நிலப்பகுதியில மட்டும் தண்டப்பட்டாங்கன்னா இந்தியாவுக்கு விடுதலை ஆகப்படுத்தல. அப்ப இங்க மொத்தமா பிரிட்டிஷ்காரர்களை வெளியே அனுப்பணும்னா இந்தியாவில் ஒருமைப்பாட்டுக்குள்ள எல்லாம் உள்ள வரணும்னா இப்போ இங்க இனக்குழுக்களை பல்வேறு இனக்குழுக்களை மொழியாலும் இனத்தாலும் சாதியாலும் மதத்தாலும் பிரிந்திருந்த அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த விடுதலை நோக்கி விடுதலை போராட்டத்தை நோக்கி பயணிச்சாங்க. அதே போலதான் இங்க பல்வேறு சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சமுதாய விடுதலையை நோக்கி பயணிக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து இன பாகுபாடு இருக்கக்கூடாது. இன பாகுபாடு இருக்குன்னா சமுதாய விடுதலைங்கிறது வெற்றி பெறாது. இந்த பகுஜன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, சமுதாய விடுதலைங்கிறது நாம அதுக்காக ஒரு இயக்கம் பகுஜன் நம்ம சொல்லிட்டோம். பகுஜன் சொல்லிட்டோம்னா பல சாதிகள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா SC ST OBC அப்புறம் மத சிறுபான்மையினர்.
மத சிறுபான்மையினர் இவங்க எல்லாரையும் ஒரு இணைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சொல்லு தான் இந்த பகுஜன் அப்படிங்கிற ஒரு சொல். அப்போ இதுக்குள்ள சாதிகள் இருக்குது, இதுக்குள்ளேயும் சாதி இருக்குது, இதுக்குள்ளேயும் சாதி இருக்குது. இதுக்குள்ள போய் வந்து பிரிவுகளை வந்து இந்த சாதியான சாதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப பலகீனமான ஒரு கட்டமைப்பை சிதைக்கிற வேலையாயிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி மத சிறுபான்மையினர் எல்லாத்தையும் சேர்த்து தான் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பெரும்பான்மை சமூகம் தான் பகுஜன் சொல்றோம். அப்ப இங்க நம்ம பகுஜனுக்கு உள்ள வந்துட்ட போது நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான். நான் ஒரு மனிதன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துடணும். அப்போ நான் மதத்தின் அடிப்படையிலையோ சாதியின் அடிப்படையிலையோ என்ன வந்து அடையாளப்படுத்தக்கூடாது, அதற்கான பிம்பத்தை உருவாக்கவும் கூடாது. அதே நேரத்துல சாதியின் அடிப்படையில ஒரு குழுவை தனியாக இயக்கிறதோ ஒரு பிரிக்கிறதோ, சாதியின் அடிப்படையில ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை பாக்குறாங்க, ஒரு குழுவை உருவாக்குறாங்கன்னா அவங்க பலகீனமா இருக்கிறதுனால தான் அவங்க அந்த குழுவை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஏங்கிற ஒரு நபர் வந்து ஒரு சாதியத்தை தான் சார்ந்த சாதியத்தை உள்ள நபர்களை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அது சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக அவர் போராடல, அவர் தன்னுடைய கௌரவத்தை இருப்பை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காகவும் தனக்குன்னு ஒரு அந்தஸ்தை வந்து பெரிய லெவல்ல தன்னை அடையாளப்படுத்துறதுக்காக தான் முயற்சி பண்றாரு. அவர் சமுதாய விடுதலை அவரோட நோக்கம் இல்லை, அவருடைய இலக்கு இல்லை. அப்போ இவர் வந்து என்ன பண்றாருனாக்க, ஒரு சாதியத்தின் அடிப்படையில மற்றொருவரை வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவர் வேற சாதிக்காரரு, நாமெல்லாம் அந்த சாதி, அதனால அவங்க வந்து கூட நம்ம போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்துறதுக்கான சூழல் வச்சுக்கிட்டாலும் தவறு தான். அதே நேரத்துல யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் வந்து சாதி வேற சாதி, அவங்க எல்லாம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வளரணும், அதனால அவரை வந்து நாம வந்து சேர்த்துக்க வேண்டாம்னு ஒதுக்குறதும் தவறு தான். அதே நேரத்துல இந்த ரெண்டு தப்பையும் பண்ணக்கூடியவங்க பலகீனமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டீம் பகுஜன்ங்கிற டீம்ல இருந்து சதிக்கிறாங்க, ஒவ்வொரு பிட்டு பிட்டா உடைக்கிறது. இதை வந்து பல்வேறு கூறுகளா இதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆபத்தானவர்கள். அவர்கள் வந்து இந்த சமுதாய விடுதலைக்கு உகந்தவர்கள் அல்ல, அவங்க முற்றிலும் இந்த சமுதாய விடுதலைக்கு மிக ஆபத்தான நபர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை வந்து தன்னுடைய சாதியை சார்ந்த அந்த குழுவை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பங்கு. அடுத்தது என்னன்னா, மாற்று சாதிக்காரர் கூட நீங்க செல்லாதுன்னு அவங்க கூட இயங்காதீங்கன்னு அவங்க தடவிக்கிறது இன்னொரு செயல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, பொய்யான வதந்திகளை கிளப்புவாங்க. பொய்யான வதந்திகள்னா, ஒருத்தர் நேர்மையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ ஒண்ணுமே இல்லை, நானே இருக்கிறேன் சாதாரணமா, இப்ப என்ன வந்து யாராவது ஒருத்தர் வந்து இவரு வந்து சாதிய மனநிலையில் இருக்காரு, அவர் சாதி பார்ப்பாரு அப்படின்னா, நான் பகுஜன் சொல்றேன், ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் அந்த சாதிக்காரன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் என்ன யாருன்னு கேட்டா நான் பகுஜன் சொல்றேன், நான் பிஎஸ்பின்னு சொல்றேன். அப்ப நான் பிஎஸ்பி தான் என்னோட அடையாளம், நான் பகுஜன் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து பலகீனமா இருக்காரு இல்லையா, அவர் பயத்தின் அடிப்படையில் தனக்குன்னு ஒரு டீம் வேணும், தன்னை தலைமை ஏற்றுக்கணும், நான் தன்னை வந்து பெரிய லெவலில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு சுயமன சார்ந்த ஒரு உணர்வு உள்ள வந்துருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, வந்து இவர்கிட்ட இருந்து வந்து இவங்களை விலக்கிட்டோம்னா இவங்க எல்லாரும் தன் கூடயே இருப்பாங்க. ஏன்னா இப்ப பொதுவா வந்து எல்லாரும் இயங்கும் போது நான் தனித்து தெரிய மாட்டேங்கிறேன். அப்ப நான் தனித்து தெரியணும்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சில நபர்களை நம்மள்கிட்ட இருந்து விலக்கிடணும், நம்ம பக்கத்துல இவங்களை சேர்க்க விடக்கூடாது, அப்பதான் நான் தனித்து தெரியுமா. அப்போ என்னுடைய கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கக்கூடிய அத்தனை கிரெடிட்டுமே எனக்கு மட்டுமே வந்துடும். இன்னொருத்தருக்கும் அங்க பக்கத்துல இருந்தாருன்னா அந்த மற்றவங்களுடைய உழைப்போ நம்மளுடைய வந்து சிந்தனை வந்து ஒற்றுமைப்பட்டு செயல்படுறது நம்மளோட உழைப்பு இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு விளைவை தருதுன்னா அந்த விளைவுல எல்லாரும் பங்கு எடுத்துக்கிற மாரி போயிடுது. அதை நான் மட்டும் இண்டிவிஜுவலிட்டியா அனுபவிக்கணும்னா ஒருத்தர் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு முடிவுபட்ட என்ன சொல்லுவேன்னா, இவர் சாதிய மனநிலையில இருக்காரு, அவரு வந்து அதனால வந்து அவரை வந்து சேர்த்துக்க வேண்டாம், நாம இயங்குவோம் அப்படின்னு ஒரு சாதி அரசியல வந்து பேசி இந்த யுத்தத்தை கண்டு பயப்படுறது இல்லை. அவன் சூழ்ச்சிகளை வந்து கையாள மாட்டான். அதே நேரத்துல யுத்தத்துல வந்து போதிய திறனால் இல்லாதவன் என்னன்னா சூழ்ச்சிகளை கையாளுவான். அதுதான் பஞ்ச பாண்டவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யுத்தத்துல திறமை வாய்ந்தவர்கள் இல்லை, ஆனா அவங்க சூழ்ச்சிகளை கையாண்டாங்க. ஆனா யுத்தத்துல திறமையானவர்களா இருந்தவங்க கௌரவர்கள் அவங்க சூழ்ச்சிகளை கையாளல, அதனாலதான் அவங்க தோத்தாங்க.
சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க இருந்த ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா தான் என்ற கர்வம். அந்த டீம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழு ஒற்றுமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமையை வந்து செதைச்சிட்டாங்க. யாரு செஞ்ச? பாண்டவருக்கு சப்போர்ட் வந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த டீமை வந்து காலி பண்ணி விட்டாரு. அப்போ எங்க வந்து ஒரு நரி தந்திரத்தோட யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்துட்டு இந்த டீமை வந்து காலி பண்ணணும் உள்ள வந்துட்டு பிரித்தாளனுக்கு வந்து யுத்தியை கையாளுவாங்க. அந்த பிரித்தாளன் சூழ்ச்சிக்கு நாம புரிதல் இல்லாம நம்மளை வந்து அதை ஆட்படுத்திக்கிட்டோம்னா நம்ம டீமு தோற்கிறது நிச்சயம். அப்போ இந்த பலகீனமானவர்கள் தான் பிரித்தாளன் சூழ்ச்சியை கையாளுவாங்க. சாதிய இனக்குழு அப்படிங்கிற அரசியலை உருவாக்குவாங்க. இல்லாத பொருளாதார பொய்யான விமர்சனங்களை முன்வைப்பாங்க. ஆக மொத்தத்தில் பலகீனமா இருக்கிறவங்களாலதான் அந்த டீம் வந்து ஒற்றுமையை சிதைச்சிட்டா நாம பலமா இருக்கிறதா அவங்க காட்டிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்படுறதா. அதனால இந்த தத்துவத்தின் அடிப்படையில இயங்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு இயக்க வந்து வீழ்ச்சி அடையாம இருக்கணும்னா தத்துவத்தின் அடிப்படையில அந்த சமூக விடுதலைக்காக வந்தவங்க அத்தனை பேரும் இந்த தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சிக்கு ஆளாகாம இருக்கணும். அதே நேர பொய்யான விமர்சனங்கள் வருதா, அந்த பொய்யான விமர்சனங்கள் வரும்போது திடகாத்திர மனசோட வந்து அதை கடந்து போகணும். மன அழுத்தங்கள் கொடுப்பாங்க. அந்த மன அழுத்தத்துக்கு ஆட்பட்ட ஐயோ நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல சோர்ந்து நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நீங்க அப்பயே தோத்துட்டீங்க. இவங்க சொல்றதுனால எனக்கு வந்து ஐடென்டிட்டி மாற போறது இல்லை. இவங்க என்ன பொய்யான விமர்சனம் சொல்றதுனால எனக்கு இந்த ஐடென்டிட்டி மாற்ற போய் கேரக்டர் மாற போறது இல்லை. நான் சமுதாய விடுதலைக்காக வந்திருக்கேன். நான் யாரோட ஸ்டூடெண்ட்? நான் பாபா சாஹிபுடைய ஸ்டூடெண்ட். நான் பாபா சாஹிப்பினோட ஸ்டூடெண்ட். என்னுடைய கல்விங்கிறது அங்கேருந்து எடுக்கப்பட்டது. அவரை வழங்கியதுலேருந்து நான் எடுக்கப்பட்டது. நான் வந்து பின்பற்றக்கூடியது வந்து பகுஜன் அரசியல்ல. நான் வந்து செயல்பட்டது வந்து சமூக விடுதலைக்காக. அப்படி இருக்கும்போது என்னுடைய கொள்கை அப்படி இருக்குல்ல, நான் உள்வாங்கிய கொள்கை வந்து நேர்மையானது, நிரந்தரமானது, திடமானது, உறுதியானது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட போதிய ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலும் என்கிட்ட இருக்கும்போது அப்ப நான் ஏன் வந்து அஞ்சணும்? இவர்களுக்கு வந்து நான் ஏன் பயப்படணும்? அவங்க பயத்தினால அவங்க ஏதோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு போறாங்கன்னா அதை நாம பெருசுப்படுத்திக்க வேணாம், அவங்கள திருந்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போறது தான் சரியானது. தவிர அதே நேரத்துல அவங்க ஒரு டீம் உருவாக்குறாங்க, அதுபோல நானும் ஒரு டீமை உருவாக்குறேன் அப்படின்னா எப்போ வந்து அந்த குழுவை வந்து உடைக்கிறதுக்கு எண்ணம் எல்லாருக்கும் உருவாகுதோ அப்ப டீமா மாறிட்டு இருந்ததுன்னா அந்த இயக்க வளர்ச்சி வீழ்ச்சியில தான் போய் முடியும். அதே நேரத்துல சமூக விடுதலைங்கிறது வந்து கேள்விக்குறியெல்லாம் வராது, சமூக விடுதலை இல்லாமலே போய்விடும். அப்போ சமூக விடுதலை வேணும்னாக்கா இங்க மனசு முதல்ல தூய்மையா இருக்கணும். எல்லாரையும் சகோதரனா ஏத்துக்கிற அந்த பண்பு வேணும். அதே நேரத்துல எல்லார்ட்டையும் உண்மையா நாம இருக்கணும். அதே நேரத்துல எல்லார்ட்டையும் நேர்மையாவும் இருக்கணும். தன்னுடைய பதவி சுகத்துக்காக சூழ்ச்சி பண்ற அந்த அசிங்கமான புத்தி நம்மளுக்கு வரக்கூடாது. அதே நேரத்துல தன்னை வந்து பெருசா காட்டிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவர்களை இழிவுபடுத்துறதுக்காக பொய்யான செய்திகளை சொல்ற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் போற்றப்படணும்னா டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம எதுக்காக போராடுறோம் அப்படின்னா அந்த டெமோக்ரஸிக்காக தான். அப்ப ஜனநாயகம் நிலைச்சு நிக்கணும்னா ஒரு டீம் இருக்குங்க, அந்த டீம்ல இருக்கக்கூடியது எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, அவரு டீம்ல 10 பேர் இருக்காங்க, அவங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் நாம எல்லாம் ஈக்குவாலிட்டி, நாம எல்லாம் சமமானவர்கள், நாம எல்லாம் சகோதரர்கள், நாம தான் சேர்ந்து செய்யணும், நாம தான் சேர்ந்து இயக்கணும், நாம தான் இதை சேர்ந்து வழி நடத்தணும், நாம தான் இதை வளர்க்கணும் அப்படிங்கிற நாம் 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 அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போகணும். அதை விட்டுட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா